ஆரம்பிக்கிறாங்க? நீ தான் ஆரம்பிக்கணும். எப்போதும் புள்ளையார் சொல்லி போடுறது நீ தான். என்ன புதுசாக கேட்குற? ஓகே, கொஞ்சம் டச் விட்டு போச்சு. ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுறதுனால எனக்கு என்ன பேசணுன்றது புரியாம. சரி, ஓகே. இது வந்து இதுதான் அட்னோ மங்கீஸ் ஃபர்ஸ்ட். கரெக்ட். இங்கே நாங்கள் ஃபுட்பால் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் போடுவோம். மறந்தவங்க எல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ப்ரிகாஷன் படிச்சுட்டு அதுக்கப்புறமா சரி இந்த வீடியோ வந்து இப்போ கிளப்பு மேட்டர்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா FIFA வேர்ல்டு கப் போகலான்ற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ ஜெர்சி எடுத்துகிட்டு வர சொன்னேன், எடுத்துகிட்டு வரல. அதனால் வந்துட்டு எங்கள் டீம் அதான் பார்த்துருக்கு. எனக்கு ஒரு மாதிரி நேக்கடாக இருக்கு. துரோகி. எங்கள் கிளப்பு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் நேக்கடாக இருக்கிற மாதிரி தான் தலை இருக்குது இப்போ ஆக்சுவலாக. ஆமாம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் தான் தலை நல்லா பண்ணியிருக்கோம். மிச்சமெல்லாம் இவன் குவாலிஃபை ஆகலை. அவன் ஏதோ ஒட்டு ஓதி வந்திருக்கிறானுங்க. இல்லை எதிர்பார்த்தியான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நான் போன வாட்டி 15 முடிச்சிங்க. இந்த வாட்டி சரி ஓகே நம்ம ஜாலியாக இருக்கும். 400 மில்லியன்லாம் போட்டிருக்கோம்னு நினச்சோம். மூணாவது முடிச்சிருக்கீங்க. சரி, நீங்கள் ஆரம்பித்ததுனால என்ன மைக்கேல் கேரிக்கு பர்மனெண்ட் பொசிஷன் கொடுத்தது நல்ல முடிவா இல்லைனா வந்துட்டு? எனக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் என் தலைமை பார்த்துக்குமா. எனக்கு வந்து நம்ம எது ஒன்று சொன்னாலும் அதுக்கு ஏர்முறை ஆப்போசிட்டாக தான் நடக்குது என் வாழ்க்கையில். நான் வந்து தலைமை மாதிரியே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து ரூபாய் நம்பர் வந்ததுக்கு அது அட்மினோட ஒரு ஹையஸ்ட் நம்பர் ஆஃபீஸர் பார்த்தா ஸ்டாட்டிஸ்டிக்கலாக அது எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது. அப்போ இங்கே என்ன பிரச்சனை? இப்போவும் திரும்ப என்னன்னா எல்லாம் அவனோட பொசிஷன்ல விளையாண்டுட்டு இருக்காங்க. கேம்ல விளையாடுறான், அதனால ஏதோ வருது. பட் நம்ம இன்னும் அப்படி என்னன்னாக்க ஏதோ உடஞ்ச வீட்டுக்கு ப்ராப்பரா ரெடி பண்ணாம சொல்லட்டை போட்டு ஓட்டின மாதிரி தான் நம்ம டீமே இருக்கு. ஒரு பேட்ச் ஒர்க்கெல்லாம் ஓட்டிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட பேட்ச் ஒர்க்குன்னு கூட சொல்லலாம். பேட்ச் ஒர்க் கூட பண்ணல. அது அப்படியே போகுது. கேரிக்கே தெரியாது எத்தனை மேட்ச்னு அவன் நடுவில் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருப்பான். தோத்த மேட்ச் அவன் தான் வந்து லார்ஜஸ்ட் டைம் டு மேக் சப்ஸ்டியூஷன்ஸும் 85-86 நிமிஷத்துலலாம் எதுக்கு தெரியல எனக்கு. அதனால வந்து டிசிஷன் குட்டா ரைட்டான்னு தெரியல. ரிசல்ட் எனக்கு வந்ததுனாக்கா சந்தோஷம் தான். அது வரைக்கும் அவனை வச்சுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஸ்குவாட் இருக்கா? ஒரு வாரத்துல இப்போ ஒரு பையனை புதுசா ஒருத்தனை இறக்கி இருக்கோமே. ஒருத்தன் வந்ததுனால பத்தாது, இன்னும் வேணும். மிட்ஃபீல்டில் இன்னும் வேணும். ஏன்னா கெசமீரா கிளம்பிடுவோம், யுகார்டே தண்டம், அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். அதனால இன்னும் பிளேயர் வேணும் மிட்ஃபீல்டில். 50 மில்லியன் எப்படி நீங்க மட்டும் தான் ஸ்கேம் பண்ணுவீங்களா? எவனாச்சு டீசெண்டாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுறான் அவங்க டீமுக்கு. அங்கே எதுவாக இருந்தாலும் நீங்க மட்டும் நீங்க சொல்றது தெரியுமா? எங்க டாங்கி அது எங்க டாங்கி அப்படின்னு 50 மில்லியன் நீங்க விற்கும் போது மட்டும் நாங்களும் விற்போம். எங்களுக்கும் இது இருக்கு. சரி ப்ரோ, இப்போ எனக்கு ஒரு டவுட். இப்போ என்னென்ன பொசிஷன்ல பிளேயர்ஸ்லாம் நீங்கள் வாங்கணும் பார்க்குறீங்க? எங்கே ஸ்ட்ரென்த்தை வாங்கணும் பார்க்குறீங்க? எனக்கு ஒரு டிஃபெண்டர் கண்டிப்பாக வேணும். சாலிடான ஒரு டிஃபெண்டர் வேணும். சென்ட்ரல் மிட்ஃபீல்டர் எடர்சன் வாங்கிட்டோம். இன்னும் ஒன்று வேணும் டெஃபினட்டாக. என்ன எடர்சன் வாங்கிட்டீங்க? அதுதான், அது ஒருத்தர் வாங்கியிருக்கோம். நம்ம இந்த ஆண்டர்சன்லாம் என்ன வாங்க முடியாது, அவ்வளோதானா? அது வந்து ஆண்டர்சன் வந்து சிட்டிக்குன்னு எழுதி வச்சப்பட்ட இது. அவன் அங்கே தான் போவான். பரவாயில்ல வாங்க முடியாது. அது வார்டன் லிவர்பூல் என்ன பொறுத்த வரைக்கும் அது ஸ்லாட் இருக்கும்போது அவர் சொன்னாவே சொல்றாங்க இல்லை வாங்குவோம். வேற என்ன வாங்க. இன்னொருத்தர் கண்டிப்பா வேணும். இவனோட வந்து போட்டு இப்போ எல்லாருமே செம்மையா இருக்கு, ஹைலைட்ஸ் பாத்தீங்களா நீங்க அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. நான் சொன்னேன் உட்காந்து எதுவும் ஹைலைட்ஸ் பாருங்க. இல்லை, ஈடர்சன் வந்து அந்த அட்லாண்டா கேம்பெயின் வந்து செம்மையா இருக்கும். லாஸ்ட் கேம்பெயினில் வந்து அந்த கோச் வந்து அவனை வந்து 6ஆக ஆடி இருப்பான். பட் அவனை ப்ராப்பர் 8ல் ஆடி இருந்த போது அவன் சூப்பராக ஆடினான். பாக்ஸ் டு பாக்ஸில் அவன் தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டேக்கிள்ஸு எல்லாத்துலேயுமே இருந்தான் அவன். அதனால அது தவிர்த்து எக்ஸ்ட்ரா வேணும். நம்ம கண்டிப்பாக வேணும். முகாத்தெல்லாம் வச்சுலாம் வந்து ஓட்ட முடியாது. எக்ஸ்ட்ரா வேணும். ஃபார்வர்ட்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. மேபி இன்னும் கொஞ்சம் பேராசப்பட்டேன்னாக்கா எனக்கு ஃபுல் பேக்ஸ் வேணும். இப்போ நீங்கள் வேணும்னு சொல்கிறீங்கல்ல, அது என்ன மைண்ட் செட்டில் சொல்கிறீங்க? கேரிக்கு இதெல்லாம் தேவைன்னு சொல்கிறீங்களா? இல்லைன்னா இல்லை இப்போ அப்படி வாங்கி போட்டது தான் 450 மில்லியன் நாங்கள் அவங்களுக்கு வாங்கினாங்க லாஸ்ட் இயர். முட்டு போயிடுச்சு. இல்லை இவங்க என்ன பண்ணுறாங்க? எங்களுக்கு வந்துட்டு பிஆர் டீம். நான் வந்துட்டு எங்கள் டீமை பற்றி இப்போ பேசுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை ரொம்ப. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மாற்றிக்கலாமா? எந்த நீ போட்டு இன்னும் 2 பேரும் நீங்கள் யுனைடெட் ஜெர்சியாக மாற போகிறீங்களா? இல்லை, எங்களோட ஜெர்சியை நாங்கள் ப்ரமோட் பண்ணுறோம். இருக்கிறவரே எடுத்துகிட்டு வரல, எங்கள் ஜெர்சியை போட்டுட்டு இருக்காரு. இதில் என்னத்தை ப்ரமோட் பண்ண போறீங்க? அவ பேச்சு சொல்றது முன்னாடி நானே என்ன மனசுல சொல்லிருக்கேன். சொல்றாங்க அதான். பட் அதான் இப்போ எனக்கு என்னமோ இவர் சொன்ன மாதிரி கேரிக்கோட ஒர்க் அவுட் ஆனது என்னன்னா, எந்த பிளேயர் எங்கே ஆடணுமோ அதை மட்டும் செட் பண்ணி கரெக்டாக ஓட்டிட்டு வந்துட்டீங்க. ஒரு வீக்குக்கு ஒரு கேமு, அது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ். அது
இப்போ நீங்கள் வந்துட்டு அவன் வேணும் இவன் வேணும்னு சொல்கிறது வந்துட்டு கேரிக்கு வந்துட்டு ஒரு ஏதோ உங்களுக்கு எதாவது காட்டியிருக்கானா ஒரு டைரக்ஷன்? சாரி ஃபார் த இன்டரப்ஷன். இப்போ 21 பிளேயர்ஸ் மான்செஸ்டர் சிட்டிலேருந்து வேர்ல்ட் கப் விளையாடுறாங்க, ஓகேங்களா? யுனைடெட்லேருந்து ஒரு 13 பேர். இந்த லிஸ்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஆமாம். இப்போ இந்த மாதிரி காம்படிஷனுக்கு போகிறப்பே இவங்க 21 பிளேயர்னா 11 பேர் இல்லாத பிளேயரே வந்து போய் விளையாடுறானுங்கிற மாதிரி இருக்கும்போது அடுத்த வாட்டி நாங்கள் எல்லா காம்படிஷன்லேயும் இருக்கோம். அப்போ ஆப்வியஸாக கண்டிப்பாக இவனுங்க ஃபுல் பேக் ஸ்டார்டிங்லேயே இந்த ஏதோ லூக்ஸா எந்த தெய்வத்துக்கு வேண்டிட்டான்னு தெரியல, இன்ஜுரி ஆகல. 37 கேம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அது உலக அதிசயம். அப்போ அடுத்த சீசன் போகும்போது அவனெல்லாம் நமக்கு தண்ணியில் எழுதுன மாதிரி அவன் கதை கண்டிப்பா இன்ஜுரி ஆயிடும். நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஃபுல் பேக் தேவைப்படுது. டால் வேற மொரினியோ போனா மேட்ரிக் போயிடுவான்ட்டு ஒரு கிளம்பி விட்டுருக்காருங்க. ஏய் என்னமா பைத்தியக்காரத்தமா பேசிட்டு இருக்கீங்க, இங்கேயே ஒன்றும் பண்ண முடியல. அந்த மாதிரி அந்த சைடு ஒரு ஃபுல் பேக் வேணும். இந்த புதுசா வந்த பசங்க இந்த சின்னதா ஒரு பையனை சேர்த்தா டியாகோ லியான் அவனை விட்டுருங்க. பேட்ரிக் டோர்கு தான் விங்கரா மாத்திடுவோமே கொஞ்ச நாள்ல. யாருமே இருக்க பொசிஷனோட எல்லாத்தையும் மாத்திக்கிட்டே இருக்க நம்ம தான். இந்த இவன் இருந்தானேங்க சின்ன பையன் ஒருத்தன், அதான் நல்லா சொல்றீங்களா? அவன் சென்டர் பேக் அவனோட கருப்பா இருப்பான். ஹெவன் சென்டர் பேக் சின்னதா இருப்பான் குள்ளமா. அந்த பிஎஸ்வியோ எங்க போனா என்ன பண்றான், டீம்ல இருக்கான். அந்த வாட்டி சாய்பாபா தலை வச்சுட்டு இன்னும் நீங்க பார்த்தா எல்லாத்தையும் தூக்கிட்டு ஒரு டீசென்டான இந்த எட்ரஸன் வாங்கியிருக்கிறது சரியான பேக் தான் எனக்கு தோணுச்சு. அந்த மாதிரி ரொம்பலாம் காசு கொடுக்காம இவனை எடுத்துட்டு வந்த மாதிரி யாரையும் எடுத்துட்டு வந்தோமே நாங்க. உங்க டீம்ல இருந்து அவனும் காஸ்ட்லி, மேசன் மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லியா தான், ரொம்ப காஸ்ட்லி. அதெல்லாம் ஸ்கேம். நல்லா வந்து ஒரு சின்ன காசு கொடுத்து ரொம்பலாம் வேணாம், ஓரளவு கூட்டுட்டு வந்து ரொட்டேஷன்ல விளையாண்டா போதும். இவனுக்கு கேரிக்கு இங்கிலாந்துக்காரன் ஜாதியை விட்டு ஜாதியெல்லாம் அவன் பண்ண மாட்டான், லுக்ஸாக தான் கொடுப்பான் வாய்ப்பு. அது அவனுக்கு ரத்தத்துல இருக்கு. அவனுக்கு அடிப்படும் போது ரொட்டேஷன்ல ஒருத்தன் புதுசா வந்து சாகசம் பண்ணி சாதனை பண்ணி ஏதாவது பண்ணாதான் உண்டு. ஏன்னா அந்த மாதிரி தான் யுனைடெட்ல இந்த சீசனே நிறைய ஒர்க் அவுட் ஆயிருக்கு. வெளியே எவனாவது போகும்போது உள்ள வரான், அவன் நல்லா விளையாடுறான். மார்டினஸ்கே சான்ஸ் கொஞ்சம் தரதுக்கு ரீசன் வந்து மெகா இருந்த சீசன் வந்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாப்ல. இல்லைன்னா மார்டினஸும் மார்டினஸ் வச்சு அவனுக்கு 2 பேர்த்தையும் அழிச்சு அடுத்த சீசன் நக்கி போயிருக்கும். இப்போ ஒருத்தன் வந்து உள்ள இருக்கிறதுக்கு எனக்கு இன்னும் அடுத்த சீசன் போகும்போது ஓகே, அட்லீஸ்ட் இவன் போனா அவனாச்சும் இருக்கான்ற ஒரு நம்பிக்கை. இதுல இன்னும் ஹைலைட்னு வச்சுக்கோங்க, அவன் வேர்ல்ட் கப் போகாதது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு ஒரு பிளேயர் டிஃபரெண்ட் இன்ஜுரி ஆகாம ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருப்பாரு. ஸோ அதனால ஒரு ஃபுல் பேக்கு 2 கூட வேணாம் பேராசை, ஒரு ஃபுல் பேக்கு ஒரு டிஎம். எனக்கு பெருசா அட்டாக்கிங்லாம் வந்து செஸ்கோ இன்னும் நல்லா ஃபினிஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். நிறைய வந்து அவன் அறியாம ராஷ்வர்டோட ரிட்டர்ன் வந்துருவான். அவன் என்ன இருப்பி வச்சிருப்பான் வந்து தொடவே கூடாது, கிளப்ல அப்படியே அனுப்பிச்சிருவான், தொடவே மாட்டான். வெளியே போஸ்ட் போட அவர் எப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த புதுப்பேட்டை படத்துல அவன் சொல்லுவான்ல, திட்டிட்டு இல்ல தமிழ் தான் என் தாய், தமிழ் தான் என் உண்மையில அவன் ஸ்டேஜ் ஓப்பன் பண்ணோட மக்கள்கிட்ட பேசுவான் தெரியுமா? அந்த மாதிரி தான் அந்த பொறுக்கி பண்ணாடையை வந்து அந்த சைடு விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஷ்வர்ட் நல்லா அவன் வேற டீம் போட்டு அப்படிதான் பேசணும். ஆனா அவன் ரிலேஷன்ஷிப் வித் கேரிக் நல்லா தானே இருக்கு. அவன் திரும்ப ஏதாவது கன்சிடர் பண்ணல, நல்லா இருக்கு. அவன் என்ன சொன்னான், பார்சிலோனாலே இருக்கிறதுக்கு பார்த்தான். அவனுக்கு போய் ஆண்டனி கார்டன் போட்டிருந்தானே ஒரு என்ன வேலை வைத்த ஆஸ்டன் வில்லாக்கு யுனைடெட் தவிர அவங்களால எல்லா கிளப்புக்கும் நன்றி போட்டான். யுனைடெட் போடல ப்ரோ அதுங்க. ஆனா ஆண்டனி கார்டன் வாங்கிட்டாங்க பார்சா இவனை விட்டுட்டு. அதெல்லாம் இன்னொரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன். இது வந்து அவுட் ஆஃப் த டாபிக் 1 மினிட்ல முடிக்க போறேன். பாப்பா பெரஸ் 150 மில்லியன் கொடுத்து புது பிளேயர் யாரை வாங்க போறாங்க. 150 மில்லியனுக்கு இப்போ பிளேயரே யாரும் நல்ல பிளேயர் இல்லடா. ஒலிசிங்கிறாங்க, நவீன் ஏமா சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சு கொடுத்துட்டாரா இல்ல. அதுல இருக்க 4 பேர்ல விட்டினியா மட்டும்தான். விட்டினியாட்ட போய் 150 மில்லியன் சொன்னா அவனே நம்ப மாட்டான். நல்ல பிளேயர். நம்ம முன்னாடி ஒரு 90 மில்லியனுக்கு கிறிஸ்டியானோ ரொனால்டோ, காசே இல்லாமல் லியோனல் மெஸ்ஸி, இதெல்லாம் என்னடா இவ்வளோ நல்ல பிளேயர்லாம் இருக்காங்க. அதை விட்டுட்டு இப்போ யாருங்க அவன் போயிருக்கான், பார்சலோனா ஒருத்தன் போயிருக்கானே, எதுக்கு அவனுக்கு எனக்கு புரியல. இல்லங்க அது வந்து 80 மில்லியன்ன்றது வந்து ஓகே சிகரெட் கதையா போச்சு. 15-25 ரூபா மாதிரி ஆயிடுச்சு. இல்லங்க அதே சிகரெட் தான், ஆனா 25 இல்லைங்க 80 மில்லியன்ன்றது வந்து எல்லாரும் வந்து அந்த ஃபுல் ஃபிகரை பார்க்குறாங்க. அது வந்து அந்த கான்ட்ராக்ட் ஃபுல்லாக அமார்டைஸ் ஆகும். அமார்டைஸ்னால் என்னென்னா இயர்லி வைஸ் டிவைட் பண்ணிடுவாங்க அதை, ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது அவனோட வேஜஸ் ப்ளஸ் அவனோட அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ இந்த சீசன் கொடுத்தது ராஷ்வர்ட் வாங்குறதோட சீப்பர் அவங்களுக்கு. அதனால தான் அவங்க அது பண்ணியிருக்கானுங்க. அதை வந்து எவனுமே அது சொல்ல மாட்டேன்றான். நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ராஷ்வர்ட் வந்து யுனைடெட் வாங்கினதுலேருந்து ஒரு பே கட் வாங்கி தான் பார்சிலோனா இருந்தான். கரெக்ட். அப்பயுமே அவனுக்கு கோல்டனோட வேஜஸ் வந்து அதோட கீழே இருந்துச்சுன்னா ராஷ்வர்ட் எவ்வளோ வேஜஸ்ல இருந்திருக்கான்னு பாருங்க. யுனைடெட்ல சொல்கிறேன் இல்லை, இப்பயுமே அவன் பார்சிலோனால இருக்கிறதுக்குமே
25 million plus 25 million plus wages கொடுத்தாங்கன்னா இட் இஸ் காஸ்ட்லியர் தென் பையிங் ஆண்டனி கார்டன். அதனால தான் அவங்க கார்டனுக்கு போயிருக்காங்க, ராஷ்வர்டை எடுக்கல. ரைட். இதுக்காக தான் வந்து தலைவனை கூப்பிடணும் கணக்கு வழக்கு எப்படி சொன்னா எனக்கு தெரியாத விஷயத்தை இன்னொரு தகவல். சரி, உங்களுக்கு முடிச்சுட்டு அப்படியே டேபிள் டாப் பண்ணாங்க ஒரு 22 வருஷம் கழிச்சு. அவங்கள பற்றி பேசலன்னா அவர் ஆல்ரெடி போட்டார் ஒரு வீடியோ. எனக்கு என்னமோ ஆர்சனல் நம்ம போட்டு சாவடிக்கணும்னு தோணும். அவங்க ஃபேன்ஸையும் சரி அந்த டீமையும் சரி. இல்லை 22 வருஷம் அவங்க நம்மள பண்ணாங்க. இப்போ ஜெயிச்சதுக்காக நம்ம பண்ணுறது தப்பு கிடையாதுன்னு நினைக்கிறேன். என்ன நம்ம என்ன அவங்க என்ன நம்மள பண்ணாங்க? எதுவுமே ஜெயிக்காமே இல்லை டார்ச்சர் எங்களுக்கு கொடுப்பாங்க லண்டன் ரைவல்ரின்னு சொல்லிட்டு. எதுவுமே ஜெயிக்காம வந்துட்டு லண்டன்ஸ் பெஸ்ட் இருக்கு கிளப். டேய் சரி ஜெயிச்ச ட்ரோஃபியை காட்டுக்கிறான்னு எங்கேயுமே எதுவுமே இருக்காது. கரெக்ட் தான். லண்டன் செலக்ட் ஸோ அந்த டார்ச்சர் நாங்கள் அனுபவிச்சு இப்போ ஃபைனலாக மான்செஸ்டர் அதான். ஸோ அந்த ஒரு இதுலேருந்து பட் ஆனால் நான் எனக்கு தெரிஞ்சு ஜான்வரியிலே நான் சொன்னது வந்துட்டு அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு தோணுச்சு எனக்கு. எனக்கு வந்து அந்த மொரினியோட ப்ளூ பிரிண்ட் அவங்க அப்படியே ஃபாலோ பண்ண மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன் நாங்கள் வந்து பயங்கரமாக வந்துட்டு ஃப்ரீ ஃப்ளோயிங் ஃபுட்பால் ஆடுவோம். அதுக்கப்புறமா வந்துட்டு ஃப்ரீ ஃப்ளோயிங் ஃபுட்பால் ஆனா அந்த ஃப்ரீ ஃப்ளோயிங் ஃபுட்பால் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அவங்க அதாவது நீ அந்த செகண்ட் டயர் டீம் எல்லாம் எடுத்துட்டு எது செகண்ட் டைம் டீம்னா நாங்களும் செகண்ட் டயர் டீம் தான் இப்போ. ஆனால் சரி எங்ககிட்ட கூட எடுத்துக்கிட்டேன்னு வையேன். அவங்க வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் 20-25 மினிட்ஸ்ல வந்துட்டு ஒரு 3 கோல் 4 கோல் போட்டு முடிச்ச கேம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இந்த சீசன் நீ எடுத்துப்பாரு அக்ராஸ் த லீகே வந்து லோவஸ்ட் கோல் ஸ்கோரிங் சீசன்ஸ்ல இதுவும் ஒன்று. ஓகே, பாயிண்ட்ஸ் வைஸும் அந்த இந்த வாட்டி கம்மி. ஓகே, அண்ட் அகைன் இன்னொன்று வந்து ஆர்சனல் ஆர் ஒன் ஆஃப் த டீம்ஸ் தட் கீப் த பால் லீஸ்ட் இன் பிளே அக்ராஸ் த ஹோல் ஆஃப் யூரோப்போட டாப் 5 லீக்ஸ்ல. ஸோ அவங்களோட ப்ளூ பிரிண்டே வந்து அவங்க வந்து டிலே பண்ணி இந்த மாதிரி டைம் வேஸ்டிங் டாக்டிக்ஸ்லாம் பண்ணி பவுல் ட்ராப் இல்லை அவங்க கிட்ட இருக்கிற ஸ்குவாடுக்கு ஐ அக்ரி ஆர்டேட்டா வந்து மீன்ஸ் வந்து கரெக்டாக இருந்தது. ஹி ஹஸ் ஒன் த பிரீமியர் லீக். பட் என்னை பொறுத்த வரைக்கும் சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் வாஸ் அ ஹாரிபிள் ஃபைனல். என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ டிஃபென்ஸ் பட் நம்ம வந்து பிரீமியர் லீக் கிட்ட ஸ்டிக் பண்ணுவோம். 38 கேம் பற்றி பேசுவோம். இல்லை 38 கேம்லையுமே நீ பாரு எவ்வளோ கேம் வந்து அவனுக்கு வந்து அந்த 1-0 போயிட்டு சரி நீ அது அப்படியே வந்து நீ யூஎஸ்ஏல பற்றி பேசுறதுனாலே சொல்கிறேன். ஒரு லீக்ன்றது வந்துட்டு நீ ஃபைனலே எப்படி ஜெயிப்ப? பாயிண்ட்ஸ் கேதர் பண்ணால் தான் ஜெயிப்ப. நீ யூசிஎல்லே வந்துட்டு பாயிண்ட்ஸ் கேதர் பண்ணால் அவனுக்கு சாம்பியன் சொன்னா ஆர்சனல் ஜெயிச்சிருப்பாங்களா ஜெயிச்சிருக்க மாட்டாங்களா? அதுதான் சொல்றேன். அவன் ஜெயிக்கணும்ன்றதுக்கு வேண்டியது பண்ணிட்டான். அது வந்து ஜெயிச்சதுக்கு பண்ண வேண்டியது பண்ணனா இல்லையா? சப்போர்ட் பண்ணது வந்து மத்த எந்த ஃபேன்ஸுமே பண்ணிருக்காரு. அடிச்சு துரத்திருப்பானுங்க 3 வாட்டி. இல்ல 3 வாட்டி செகண்ட் முடிச்சதுக்கு வந்து எனக்கு பிரச்சனை இல்ல. அப்பலாம் சிரிச்சோம். இப்போ அப்ப கரெக்ட் தான். இல்ல இன்னுமே இந்த வாட்டி அவங்க கிட்ட இருந்த ஸ்குவாடுக்குனா he should have played more expansive style of football and won it in a more in the way. நாங்க இல்ல ஃபுட்பால் ஆனோம் போட்டுச்சு. see உனக்கு இல்ல பெப்பெல்லாம் போட்டுக்கலாம் இல்ல. நான் வந்து I will come back to that. but இது நீங்க அக்ராஸ் தி சீசன் நீங்க பாத்தீங்கன்னு வெச்சுங்களேன், இந்த சீசன் வந்து டைனாமிக்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. எல்லாமே லாங் த்ரோ, இந்த கார்னர்ஸ் எல்லாமே ஐ அக்ரி, அந்த டைனாமிக் எல்லாமே ஓகே. பட் ஸ்குவாட் இருந்ததுங்க. என்ன ஆடணும்? அவன் அந்த எக்ஸ்பென்சிவ் ஃபுட்பால் ஆட போய் தான் ஒரு 2 வருஷத்துக்கு கண்டினியூஸா வந்து செகண்ட் முடிச்சான். இது ஃபர்ஸ்ட் முடிக்க முடியாம கோட்டை விட்டாங்க. உங்க பெப் இப்போ உன்னோட இன்னர் இன்ஸ்டிங்க்ட் என்ன தெரியுமா? அவன் அந்த மாதிரி ஆடி இருந்தா பெப்பு கொண்டு கப்போட வெளில போயிருப்பான்ற ஒரு ஃபீல். அந்த ஃபீலிங் தான் வந்துட்டு உன்னை வந்து பேச வைக்கிறது. ஐ டிஸ்அக்ரி. நான் வந்து பியூர் ஆர்சனல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தே பேசுறேன். இந்த சீசன் வந்து எஸ் தே வில் செலிப்ரேட் இட், பட் லுக்கிங் பேக் அட் இட் you will never remember many of the games from this season. ஆர்சனலை நான் ரெப்ரசென்ட் பண்ணி சொல்கிறேன். அப்படிலாம் நாங்கள் எதுவும் ரிமெம்பர்லாம் பண்ண மாட்டோம். நான் ஆர்சனல் ஃபேனே இல்லை. எனக்கு ஆர்சனலோட மூமெண்ட்லாம் சொல்ல முடியாது. நம்பர் 10 எஸ்ஏவாங்க சென்டரில் ஒரு த்ரூ பால் அடிப்போம் ஒரு மேட்ச். அது என்ன மேட்ச்னு அது இருக்குது. நான் சொல்கிறேன் கேப்ரியல் மார்டினெல்லி அடுத்து அவன் போட்டு பண்ண மேஜிக் செகண்ட் ஹாஃப்ல இருந்து எல்லா மேட்சும் பண்ணியிருக்கான். அந்த எல்லா மேட்சுமே என்னால் மறக்க முடியல. சும்மா இருக்கு, எனக்கு நான் முடிச்சிடறேன் சார் சார்வால். சரி வாங்க அடுத்தது. இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா, ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு எவனும் எப்படி விளையாண்டான்னு பார்க்க போறோம். பாயிண்ட் அதுதான். எனக்கு 20 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கப்பலும் செஞ்சோம் நம்ம. இருங்க உங்களுக்கு 1999 வந்து என்ன மெமரி இருக்கு? எந்த கோல் மெமரியில இருக்கு உங்களுக்கு?
1999 மேன் யுனைடெட்னு சொன்னா எந்த கோல் உங்களுக்கு ஞாபகம்? ட்ரபிள் ஓலே கணசோஷா தான் ஞாபகம் வரும். சரிங்க இருக்கட்டும். அந்த மாதிரி சொல்லுங்க. இந்த சீசனுக்கு வந்து 30 வருஷம் கழிச்சு இந்த 30 வருஷம் கழிச்சு இந்த கேள்வி கேட்கறோம். அது ட்ரிபிள்னு நீங்களே சொல்லிட்டீங்க. அங்க நம்ம 3 கப் அடிச்சிருக்கோம். சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ல இருந்திருக்கு. ஓலே கணசோஷா அடிச்ச கோல் அதுவே ரிமைண்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கே தான் தெரியுமா இப்ப ஞாபகம் இருக்குது. அவன் மேனேஜரா கரண்டா இருந்ததுனால இல்ல. சரி ஓகே. அப்படியே என்னையா நீ சும்மா நம்ம பேசணுங்கிறதுக்காக பேசக்கூடாது. அவனுக்கே ஞாபகம் இருக்காது ஓலே கணசோஷா சும்மா ஜெயிச்சிருக்காங்க. நான் ஜெயிச்சது ஓகேங்க, பட் நான் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவேங்க. எல்லாமே பண்றாங்க. எனக்கு ஒரு விதத்துல எப்படி தெரியுமா இருக்கு, இல்ல ஜெயிச்சாலும் தப்பா இல்ல கிரிட்டிசைஸ் நான் ஏன் பண்ண மாட்டேன்னா, அவன் அந்த மாதிரி இந்த ஒரு 4 வருஷமா இதே மாதிரி விளையாட்டு இருந்தானா நான் ஒத்துந்திருப்பேன். என்னமோ இங்கிலீஷ்ல வார்த்தை சொன்னானே தலைவன், டைனாமிக் அப்புறம்னா ஃப்ரீ ஃப்ளையிங் வேறனா மோஸ்மேட்டிக். அது பிராக்மேட்டிக் இப்போ இல்ல, இப்போ வரலையே. அவன் பிராக்மேட்டிக்கா தான் விளையாடுன, பட் இப்போ வரலையே அந்த வார்த்தை. இல்ல ப்ரோ, அது ஜெஷன் ப்ரோ இல்ல ப்ரோ, இதுல வந்து நீங்க தனி, நாங்க முடிப்பது ஒரு டீம். ஓ மை காட். இல்ல ப்ரோ, டிராஃபி இஸ் டிராஃபி ப்ரோ. டிராஃபி இஸ் டிராஃபி. 22 வருஷம் கழிச்சு நான் ஜெயிக்கணும். நான் எப்படி ஜெயிச்சேன்? டிராஃபிக்கு கிரெடிட் கொடுத்தாச்சு ஐயா, பட் இவ்ளோ வந்து டிஃபென்சிவ் மைண்ட் செட்டோட ஆட வேண்டாம்ன்றது தான் பாயிண்ட். அடுத்த சீசன் அவங்க இதே மாதிரி ஆடினா அவங்களால வின் பண்ண முடியுமான்றது தான் இப்போ நம்மளுக்கு கேள்வி. அடுத்த சீசன் இதே மாதிரி, ஏன்னா 40% ஆஃப் கோல் வந்து உங்களுக்கு செட் பீஸ் இந்த வாட்டி. சோ அடுத்த சீசன் என்ன தெரியுமா நடக்கும், மத்த 19 டீமும் இதுவும் பண்ணும். ஆமா, இப்போ நம்ம இந்த டீம் இந்த வாட்டி யுனைட்டட் அவங்களுக்கு ஈக்குவலா செட் பீஸ் கோல் அடிச்சிருக்கோம். அக்ரி. இந்த நான் தான் லீக் நான் வந்து சொன்னேனே லோவஸ்ட் கோல் ஸ்கோரிங் சீசன். அதுல என்ன இருக்கு, நம்ம செகண்ட் இந்த இதுல இருக்கோம். அசன்வீரோ என்ன 8 கோல் நினைக்கிறேன், ஆரிக் மெக்கேருக்கு ஒரு 5 கோல் நினைக்கிறேன். என்ன இதே ஆஸ்டல் என்ன பண்ணாங்களோ அதை யுனைட்டட் அந்த சைடு பண்ணிச்சு. என்ன கொஞ்சம் ஏர்லியரா பண்ணிருந்தா இந்த வாட்டி நம்ம லீக் வின், அவ்வளவுதான். ஆனா இந்த வாட்டி வர சீசன் வந்து ஆர்டேட்டாக்கு தான் இருக்கிறதுலே ஒன்லி EPL சாம்பியன் மேனேஜரா. ஆமா ப்ரோ, எல்லாருமே பிரபுதால தான். அவன் ஒருத்தன் தான் EPL வின் பண்ணிருக்க ஒரே மேனேஜர். அவன் ஸ்லாட் கிளம்பிட்டான், பெப் கிளம்பிட்டான். ஸோ அவனுக்கு ஆல்ரெடி அந்த ஒரு இது இருக்கு. ஸோ கொஞ்சம் அட்வான்டேஜ் தான் அவனுக்கு. ஆனால் அவனுக்கு இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, அவனோட ஸ்குவாட் மொத்தமும் வேர்ல்ட் கப் விளையாடுது. ஸோ அடுத்தது இந்த ஃபோர்த் உங்களை பத்தி பேசுவோம். அதுக்கு முன்னாடி அடுத்த சீசன் வந்து யுனைட்டடுக்கும் ஆர்சனலுக்கும் டைட்டில் ரேஸ் போச்சுன்னா அது அப்படியே விண்டேஜ் மெமரி, விண்டேஜ் சீசன் மாதிரி இருக்கும். அமேசிங்கா இருக்கும். சூப்பர் பிளான். நல்லா இருக்கு. அப்படியே ஒரு திங்ஸ் போட்டு விட்டானா நான் இந்த வாட்டி சாம்பியன்ஸ் லீக் அடிப்போம் நம்ம சீசன் ரிவ்யூல சொல்றோம். போட்டுட்டு போயிட்டு ஆமா, ஹங்கேரி புடாபெஸ்ட் ஃபைனல் சபஸ்ல இருக்கு. அப்படியே அது கேஜிஎஃப்ல சொல்ற மாதிரி நானா கனவு நல்லா காண்டல. ஐ லைக் இட். ஐ லைக் a manifestation. நடக்கலாம். இப்போ முடிஞ்சு வச்சு இல்ல, எப்பவுமே சொந்த டீமுக்கு அந்த மாதிரி யோசனை நடக்காது. மத்த டீமுக்கு யோசனை நடந்துரும். அப்படியே சரி, அங்க வரும். அப்படியே ஸ்லாட் இருந்தாரு, இப்ப இல்ல. இரியோலா என் தலைவர் சாலா கிளம்புறாங்க சீசனோட. அதாவது லைக் ஒரு எராலையும் ஒருத்தவங்க ஒரு பிளேயர் வந்து அந்த கிளப்பே மாத்திருப்போம். எங்களுக்கு வந்து சாலா அந்த மாதிரியான ஒரு பிளேயர் தான் ப்ரோ. லிவர்பூல் பிளேயரை தாண்டி ஒரு பிரீமியர் லீக்கே நல்ல ஒரு ரெப்ரஸன்டேட்டிவா இருந்தான் ஒரு நிறைய யூரோப்பியன் ஸ்டேட்ஸ்லாம். ஸோ அவன் கிளம்புறது ஒரு பயங்கரமான ஒருத்தன் தான். ஒரு சின்ன இது என்னன்னா, மேபி ஸ்லாட் இல்லாம வேற கோச் நாங்கள் முன்னாடி எடுத்துட்டு வந்தோம்னா மேபி அவன் எக்ஸ்ட்ரா 1 இயர் இருந்திருப்பானோ அப்படின்றது எனக்கு ஒரு சின்ன. எனக்கு ஒரு அவுட் சைடர் வியூ பார்த்தா இது வந்து உங்களோட ஸ்போர்ட்டிங் டைரக்டரோட பிரில்லியன்ட் கேமா, எட்வர்ட்ஸோட பிரில்லியன்ஸ். ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லை, அவன் வந்து ஃபர்ஸ்டே வந்துட்டு ஸ்லாட் மே நாட் ஸ்டேன்ற மாதிரி ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணியிருந்தானா, சாலா வந்துட்டு would have considered finishing the contract அங்கே 1 இயர் முடிச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ வந்து ஸ்லாட் இருக்க போறான்னு ஒன்று சாலா என்ன யோசிச்சிருப்பான், எனக்கு வந்துட்டு ஓகே கிளம்புறேன்டா, இவனை வச்சுட்டு என்னால் இன்னொரு 1 வருஷம் குப்பை கொட்ட முடியாதுன்னு யோசிச்சிருப்பான். கரெக்டாக அவன் கிளம்புறேன்னு கன்ஃபார்ம் பண்ணுறான். ஒன்ஸ் ஒரு கரெக்டாக 1 வாரம் ஆகுது பிரீமியர் லீக் முடிஞ்சு. ஸ்லாட் எனக்கு நீ தேவையில்லைன்றான். இன்னொரு மேனேஜரை கொண்டு வராங்க. அதுவும் யாரு, அவன் கூட போர்ன்மத்தில் வேலை செஞ்சவன் தானே, போர்ன்மத் இரியோலா. சரி, சாலாவோட இது வந்து யான் டியோமாண்டே நீங்க, பட் யான் டியோமாண்டே இஸ் பாசிபிலிட்டியா உங்களுக்கு? 100 மில்லியன் சொல்றாங்க. நான் ரொம்ப ஃபுட்பால் கொஞ்சம் மக்கள் போயிட்டேன். யான் டியோமாண்டேன்னா யார் அது? அவன் வந்து ஐவரி கோஸ்ட் விங்கர், ஆர்பி லைப்சிக்ல இருக்கான். அவர் விங்கர். அவன் இப்போ டிடென்ஷன் வாங்கினாங்க தெரியுமா?
அதோட நிறைய பண்ணியிருக்கான். ஜெரமி கிட்டன்ஸ்னு இவங்க வாங்கினதெல்லாம் இப்போ எனக்கு அதோட பெட்டரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் இந்த சீசன். டீசெண்டா ஆடினா புண்ணிய மாதிரி ஆடுவான். 150 மில்லியன் 100 மில்லியன் இருக்கீங்களே அதுக்காக இல்ல. இப்போ வந்து ப்ரோ அவனை கரெக்டா டெவலப் பண்ணா நல்லா சூப்பர். அந்த அளவுக்கு பேஸ் இருக்கு, நல்ல எல்லா பொட்டன்ஷியல் பேஸ் இருக்கு, ஃபினிஷிங் எபிலிட்டியும் இருக்கு. 12-13 கோல் 19 வயசு ப்ரோ 19 வயசு 12-13 கோல் அடிச்சிருக்கான் இந்த சீசன். இப்போ எங்க லெப்சிக்ல ஆடுறாரு. லெப்சிக்ல எங்க டீம்ல கூட ஒருத்தன் வந்தான் மெம்பிஸ் டெஃபேன். இப்படி அடிச்சு பால் அப்படியே மேல போகுது, ரெயின் பால்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு போனான். அதெல்லாம் நம்ப மாட்டேன். அதெல்லாம் பிரச்சனை என்ன தெரியுமா, பிரீமியர் லீக்ல வந்துட்டு இப்போ போற போக்கு வந்துட்டு நாங்கள் ஒரு பிளேயரை கொண்டு வந்து நான் அவனை டெவலப் பண்ண போறோன்ற டைம் யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு கிடைக்காது இடம் இது எனக்கு பிரீமியர் லீக். அதுதான் சொல்றேன். அதுவும் எஸ்பெஷலி இந்த மாதிரி ஃபேன்ஸ் ஓவரா இருக்கிற கிளப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சான்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸ்லாட் போனதே அதுதான் ப்ரோ. இப்போ அவன் போன சீசன் வந்து டைட்டில் அடிக்காம கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கம்மியா வச்சிருந்தானா ஓகே நாங்கள் ஸ்டில் டிரான்சிஷன்ல இருக்கோம் ஏதோ பண்ண போறோம். அவன் போன வருஷம் டைட்டில் அடிச்சு எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணிட்டான், திஸ் இஸ் பாசிபிள் அப்படின்ட்டு. ஸோ இந்த சீசன் அவன் தத்தி தடுமாறி இந்த அளவுக்கு வந்தவொடனே என்ன பண்ணிட்டாங்க, ஃபர்ஸ்ட் 5 கேம் எல்லாம் பார்த்து நீங்க வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஏதோ பண்ணிடுவீங்கன்னு தான் நான் நினைச்சேன். அந்த ஃபர்ஸ்ட் 5 கேம்ஸ்ல 5-1 ஜெயிச்சிங்களா நீங்க? இல்ல அப்ப எனக்கு தெரியும் ப்ரோ. இதெல்லாம் வந்து சீசன் எண்டிங்ல பண்ணோம். சீசன் ஸ்டார்டிங்ல 5 மேட்ச் ஃபைனல் மினிட் அதாவது ஜெயிக்க கூடாத கேம் எல்லாம் நீங்க ஜெயிச்சிட்டு இருந்தீங்க. நீங்க அது வந்துட்டு அது ஒரு வின்னர் மென்டாலிட்டி மாதிரி இருந்தது. இல்ல ப்ரோ எனக்கு அந்த ஃபுட்பால் சஸ்டைனபிள் இல்லன்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா பிளேயர்ஸ் அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் சப்போஸ் பையனுக்கு ஒரு மிட் சீசன்ல பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபைர் அவுட் நம்பர் 8 கரெக்டா கொடுத்துருக்கீங்களா ஸ்டீவன் ஜெரார்ட் என் கண்ணுக்கு தெரியறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெர்ஃபார்மன்ஸ் கம்மி சீசன் டபுள் டிராப் ஆயிடுச்சு. ஏன்னா கை பார்த்து மைக் எங்க இருக்கா சோ அதனால வந்து கொஞ்சம் இதாயிடுச்சு ப்ரோ. இப்போ என்னன்னா இரவுல கூட்டு வந்திருக்கானுங்க நல்ல மேனேஜர். பர்மத்ல ஆல்மோஸ்ட் கிளாப் ஸ்டைல் ஃபுட்பால் தான் ஆடிட்டு இருக்கான்னு பேஸ் அது மாதிரி இருந்துச்சு நம்ம ஃபேஸ் பண்ணும்போது. இப்போ அவன் ஒரு சின்ன கிளப்ல இருந்து பெரிய கிளப் போனவங்க யாரும் சக்சீட் ஆகல ப்ரோ. மரஸ்கா ஓகே ஒரு லெவல்ல சக்சீட் பிடிச்ச மேனேஜர் கிராம் பாட்டர். அதான் சொல்லுவாங்க அவருக்கு பிடிச்ச கிராம் பாட்டர் வந்து நான் கிராம் பாட்டர் இந்த வாட்டி சாக் பண்ண போய் சொன்னேன் வெஸ்ட் ஹாம் ஸ்குவாடே கிடையாது அப்படின்ட்டு. நான் அப்பயே அவங்க ரெலிகேஷன்னு சொன்னேன் நான். ஸோ அதான் இப்போ தாமஸ் ஃப்ராங்க்கும் டாட்னம் போயிட்டு ஷாக் ஆகிட்டான். ஸோ இரவில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறான்றது தெரியல. எல்லாரும் ஆட்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா இன்டென்சிட்டி அக்ரஷன் அந்த வார்த்தையெல்லாம் பார்த்துட்டு கிளாப் திருப்பி வராறாங்க. இன்டென்சிட்டி ஆகிற ஹார்ட் ராக் ஃபுட்பால் தான் கரெக்டாக யூஸ் பண்றது. ஐசக் ஸ்லாட் ஸ்லோவா ஓடுறதுக்கு இரவில் வந்து தம்பி அதாவது அவன் இரவில் வந்து ஃபார்வர்ட் வந்து பயங்கர ப்ரெஸ் பண்ணுவான். எவனில்சன் ஒருத்தர் இருக்கான் ப்ரோ. அவனுக்கு மேட்ச் என்ன அவனுக்கு ஸ்ட்ரைக்கர் ஆனா அவன் கோல் போடுறதுலாம் வேலை கிடையாது. பிரஸ் பண்ணனும் பால் ஹிட் பண்ணனும் பிரஸ் பண்ணனும் பால் அது கோல் போடுறது தான் வச்சிருந்தானே ஜூனியர் குரூப்பின் ஒருத்தன். ஜூனியர் குரூப்பி வச்சிருந்தான். செமென்யோவே அப்படிதான். ஆமா செமென்யோ ரைட் விங்ல தான் ஆடினான். சோ இப்போ எங்களுக்கு ஸ்ட்ரைக்கரா இருக்கிறது ஐசாக். ஓகேங்களா அவன் வேர்ல்ட் கப் வர போயிட்டு வரான் அதுல எங்களுக்கு. சோ அதனால வந்து அடுத்த சீசன் வந்து நாங்க வந்து எதை ஜெயிப்போம் அதை ஜெயிப்போம் இல்ல டாப் 4 முடிக்கணும். கொஞ்சம் சஸ்டைனபிளான ஃபுட்பால் ஆடுறோம். ஏன்னா இரவுல முன்னாடி வாரத்துக்கு 3 மேட்ச் ஆனது கிடையாது. அவனுக்கே இது புதுசு. ஃபர்ஸ்ட் இரியோலாக்கு வந்துட்டு உங்களோட இதுல பிரசன்ஸ் இருக்கும்னு தோணுது அவனுக்கு. ஸ்லாட்டுக்கு இருந்த பிரசன்ஸ் கூட அவனுக்கு இருக்காது ப்ரோ. ஏன் சொல்றேன்னா ஸ்லாட் வந்து ஃபைனோட வச்சு டைட்டில் ரேஸ்ல இருந்து டைட்டில் அடிச்சாங்க. கரெக்ட். ஓகேங்களா இரியோலா வந்து ஒரு டொமஸ்டிக் கப் கூட அடிக்குது. பெரிய கேம்ல அது ஏன் நிறைய பேர் புரியலன்னு தெரியல. எனக்கு அதுதான் டவுட். எனக்கு வந்துட்டு நான் யார் எடுத்துட்டு வந்தாலும் அந்த क्वेश्चन வரும். இரியோலாக்கு ஏன் அந்த क्वेश्चन வர மாட்டேங்குது? சிம்பிளா நான் கேக்குறேன் ப்ரோ. எனக்கு என்னன்னா பிஎஸ்ஜி மட்டும் லூயிஸ் என்ரிகே இல்லனா லூயிஸ் என்ரிகேக்கு ஒரு பயங்கரமான ஹிஸ்டரி இருக்கு. அவன் ட்ரிபிள் ஜெயிச்சிருக்கான். எனக்கு லிவர்பூலுக்கு எடுத்து தரலாம்னு சொல்லலாம். இரியோலா எடுத்து வந்து எனக்கு பெரிய டவுட் இருக்கு. அதனால ஒரு பாதி சீசன் போனதுக்கு அப்புறம் எதுவும் சொல்ல முடியல. இல்ல இப்போ நான் இப்படி சொல்றேன் சும்மா ஒரு கிராஸ் ப்ளே எக்ஸாம்பிள் மாதிரி உஸ்மான் டெம்பலேவா ஒரு 100 மில்லியனா எவ்வளவு மில்லியன் கொடுத்து பார்சலோனா வாங்கினாங்க. 2 ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி ஃபுல்லா வந்து இன்ஜுரியிலே வாழ்ந்துட்டு மொத்தமா விளையாடாம போயிட்டான். ஃபினிஷ் பண்ணி விட்டான். ஆனா அவன் வரும்போது 19 வயசு போயிட்டான். அதே உஸ்மான் டெம்பலே பிஎஸ்சி போய் 2 சாம்பியன்ஸ் லீக் அடிக்கிறான். எல்லா கர்மத்தையும் சக்சஸ் பீக்கு போயிட்டான். பேலண்டர் இந்த வருஷம் ஒரு பேலண்டர் இப்போ வேர்ல்ட் கப் ஜெயிச்ச எம்பாப்பே அடிச்சு கொடுப்பாப்ல பேலண்டர் வாங்கிட்டு லோடிங்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்றத சும்மா டைசெக்ட் பண்ணி நான் சும்மா பார்த்தேன் எதனால அப்படின்ட்டு. ப்ரெஷர் இல்லை. நீங்க ஜொரன் மேனேஜர் யாருன்னு எனக்கே தெரியல. போன் மேனேஜர்லாம் மூஞ்சி வேணா தெரியும், பேர்லாம் ஞாபகம் கூட இல்லை. அப்படிங்கும் போது நான் தரகல்ட்ட போறான். முக்காவாசி நேரம் வெளி ஃபேன்ஸ்க்கு இருந்து ஃபர்ஸ்ட் ப்ரெஷர் இருக்காது. ஸ்லாட்டடா கிளாப்படா பெப்புடா அதெல்லாம் எதுவுமே இருக்க போறதில்ல. அப்படிங்கும்போது இவங்க ஃபேன்ஸ் கிட்டே வந்து என்ன இருக்கும்னாக்கா தலை நீங்க பேசுறது ஒரு 10 வருஷம் முன்ன ஓகே தலை. இப்போ சோஷியல் மீடியால வந்துட்டு எப்படா கேப் கிடைக்கும். இப்போ இவன் பேசினதை போன வருஷம் ஆர்னெஸ் லாட் வந்தப்போ ஒரு டைட்டில் நம்ம தான் சாம்பியன்ஸ் லீக் சூப்பர் லீக் அதே பால் இப்போ என்ன சொன்னா ஒரு டாப் 4 எங்க இருந்தது இப்போ இங்க வந்திருக்குன்னா லிவர்பூல வெறித்தனமா புதுசா இருக்கவங்களோட இப்போ இவன் கொஞ்சம் பழையாது.
புதுசா இருக்க பசங்க நல்லா இருந்தவனே ஒன்றும் பண்ணல, விஷயம் தெரிஞ்ச ஆள் இவனே வந்து இறங்கி இருக்கான் போது புதுசா இருக்கான் அவனை என்ன வெறித்தனமா ஃபாலோ பண்ண, நல்லா இருக்கவனே ஒன்றும் பண்ணல, இவன் சரி ஓகே பார்ப்போம் நம்பிக்கையை வச்சுட்டு பார்ப்போம் பகவானை வேண்டிக்கு அப்படி பார்க்கும்போது ரிசல்ட்ஸ் கண்டிப்பா வரதுக்கான வாய்ப்பு அதிகம். எதிர்பார்க்க மாட்டோம் வந்து உடனே இப்படி தான் பேசுவானுங்க, உடனே ரிசல்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன் லெஸ்டர் சிட்டி திடீர்னு இல்லை அவங்க டீம்ல இப்போ கரண்டா அவங்க ஸ்ட்ரக்சர் வந்துட்டு நிறைய ஈகோஸ், பெரிய ஈகோஸ் இருக்கு. இல்ல அதாவது இருக்கிற ப்ராப்ளம் இல்ல அதாவது இங்க வர கோச்சுக்கான பெரிய ஈகோஸ்ன்றேன் நான். ப்ரோ வேர்ட்ஸ் வந்து அலோன்ஸோட ஒர்க் பண்ணிருக்காங்க. அவனை எடுத்துட்டீங்கன்னா மற்ற எல்லாருமே வந்து மிட் லெவல் க்ளோஸ். ஐசக் கேரோட ஒர்க் பண்ணிருக்கான், எடியோட ஒர்க் பண்ணிருக்கான். ஸோ அதனால அது அவன் எனக்கு அவனால் ட்ரெஸ்ஸிங் ரூம் ஹேண்டில் பண்ண முடியுன்ற நம்பிக்கை இருக்கு. ஆனா அவனுக்கு வந்து ஐசக்கோட எனக்கு என்ன பிரச்சனைனா, நீங்க அவனை சைன் பண்ண விதம், அவனை வந்து நீங்க பயங்கரமா கிளாரிஃபை பண்ணி நீங்க வந்துட்டு டேய் நீ வந்தாதான் எங்க கிளப்பை காப்பாற்ற முடியுன்ற லெவல்ல நீங்க பண்ணீங்க. நீங்க லாஸ்ட் இயர் அவனை சைன் பண்ணிருக்கணும்னு அவசியமே கிடையாது. இல்ல நீங்க வந்து இருந்தான். ஆனா இப்ப ஹைண்ட்சைட்ல யோசிச்சு பார்த்தா எகிட்டிக்கு கால் என்ன இன்ஜரி அது எகிட்டிக்கு அதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் ப்ரெடிக்டபிள். மசில் இன்ஜரினா கன்சிஸ்டன்ட் மசில் இன்ஜரி நீங்க சொல்லலாம். லூக் ஷாக் வந்து இவர் சொன்னாரு தெரியுமா, அதெல்லாம் கன்சிஸ்டன்ட் இன்ஜரி, அதெல்லாம் வந்து ப்ரிவென்ட்டும் பண்ண என்ன பண்ணாலும் அதெல்லாம் ஆகும். எக்கட்டிக்கெல்லாம் ஒன்ஸ் இன் லைஃப் டைம் இன்ஜரி, அதெல்லாம் இப்போ எங்களுக்கு ப்ரீமியம்ஸ் இப்போ ஒரு ஃபார் இன்ஸ்டன்ஸ் சொல்றேன், எங்களுக்கு ஐசாக்லாம் வச்சுக்கோங்க, இந்த சீசன் அந்த எக்கட்டிக்கு இன்ஜரி நடந்துச்சுன்னா என் தலைவன் கோடி கேக் போக தான் போட்டு நாட்டில் ஆடி இருக்கும். இல்லைங்க ஏன்னா வாங்கி இன்னொரு ஸ்ட்ரைக்கர் நாங்கள் போயிருப்போம். அதான் ப்ரோ இப்போ நாங்க போயிட்டு ஒரு ஸ்ட்ரைக்கர் ஆல்ரெடி இருக்க பொசிஷன் இருக்கு கேப்ல இல்லாம இப்போ போய் நாங்க இன்னொரு ஸ்ட்ரைக்கர் தான் தேடிட்டு இருந்திருப்போம். பிளஸ் ஐசாக் வந்து இதெல்லாம் நீ பேசுறது எதுக்குன்னா 5th முடிக்கிறதுக்கு, சாம்பியன்ஷிப் படிக்கிறது கிடையாது. இது ஓகே இப்போ உங்ககிட்ட இல்ல ஏன்னா எனக்கு வந்துட்டு எங்க டீமை பத்தி சுத்தமா எனக்கு ரெஸ்பெக்டே இல்லை. ரொம்ப ஆனஸ்டா சொல்றேன்ல. எனக்கு என்ன கிளாப் போனதுக்கு அப்புறம் நாங்க என்ன பண்ணோம், நாங்க டவுன்ஃபால் ஆகும்னு எல்லாருமே நினைச்சோம், நாங்களே நினைச்சோம். ஆனா டைட்டில் அடிச்சிட்டோம். டைட்டில் அடிச்சு என்ன சொன்னோம், அடுத்த 10 வருஷத்துக்கு இவங்களை யாரும் அசைக்க முடியாதான். அடுத்த சீசனே வந்து இவங்க படுத்துட்டோம். ஸோ இந்த சீசன் வந்து ஒரு ஆக்சுவல் ஒரு டிரான்சிஷன் சீசனா தான் கொடுப்பாங்க. ஏன்னா நினைச்சு பாருங்க, சாலா கிளம்பிட்டான். அந்த ஐகானிக் சைட்ல பாத்தீங்கன்னா ஜோ கோமஸும் வெர்ஜில் van Dijkக்கும் ஆலிசன் 3 பேர் தான் இருக்காங்க. ஆலிசன் ஒரு வருஷம் தான் கான்ட்ராக்ட் இருக்கு. ஆலிசனே கிளம்புற மாதிரி தான் வந்து இது பண்ணிருக்காங்க. ஒரு வருஷம் இருக்கையா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கேட்டு நாங்க உட்கார வச்சிருக்கோம். ஸோ ஸ்குவாட்ல நிறைய ஹோல்ஸ் இருக்கு, பிளேயர் நிறைய ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இதனால புது கோச்சரை எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ லிவர்பூல் ஃபேன்ஸர் என்ன சொல்லுதுன்னா, ஒரு 3 வருஷம் பொறுமையா எழுந்து பார்ப்போம், நம்ம குதிரை எழுதுக்குதா இல்ல படுத்துக்குதா அப்படின்ட்டு, அதுக்கப்புறமா எல்லா இடத்துல வாய் விடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி, குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிட்டு ஓகே. ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வந்து நீங்கள் சொன்னீங்க இராயோலா வந்து ஹேண்டில் பண்ண, பட் இராயோலா ஆக்சுவலி வந்து வெரி டாக்டிக்கலி அஸ்டியூட் மேனேஜர் பேர் வாங்கியிருக்காங்க. ஆமாம் செஸ் ஃபேப்ரிகாஸ் இருக்காங்க ப்ரோ. அவன் ரயோ வேலக்கானோல இருக்காங்க. வேலக்கானோ தான் அந்த கிளப் பேர். ஏதோ ஒன்று சொல்லுங்க. அங்க வந்து இவனோட ட்ரைனிங் செஷன்ஸ் வந்து பார்க்கறதுக்கு ஃபேப்ரிகாஸ் வந்து அவனோட கூட விளையாட யாரோ கூட்டு போய் காமிச்சிருக்காங்க. ஒரு புது மேனேஜர் இரையோலாம் இருக்கான், இவன் ட்ரைனிங் மெத்தட்லாம் பாருன்னு சொல்லிட்டு. ப்ளஸ் இரையோல வந்து பியல்சா இருக்காங்க ப்ரோ. மார்க்கோ அவனோட ஸ்கூல்ல இருந்து வந்த ஒரு ஆள் இவன். மார்க்கோ பியல்சா வந்து பெப் கார்டியோலா எனக்கு அவன் சொல்றது பிரஸ்ஸிங் அதெல்லாம் ஏன் அவங்க அவன் பியல்சா ஸ்கூல்ல இருந்து வந்த ஒரு ஆள் அவன். ஓகேங்களா, அவன் பியல்சாவோட கிளப்ல இருக்கும்போது அவன் கேப்டனா இருந்தவன். 2013 இவன் நாங்க பிளேயரா வாங்கலாம் ட்ரை பண்ணோம் இரையோலாவை. இது வந்து குரூப் சீட் மாதிரி உங்களுக்கு புது தகவல் நடுவுல அத்லெட்டிக் கிளப்ல இருக்கும்போது 2013 நாங்க வாங்கணும். அவன் எங்களுக்கு வந்து லெட்டர் போட்டு எங்களை ரிஜெக்ட் பண்ணிருக்கான். எங்களுக்கு மன்னிச்சிடுங்க, இப்போதைக்கு நான் லிவர்பூல் சேர முடியாது, அத்லெட்டிக் கிளப்ல தான். அது அத்லெட்டிகோ பில்பால இருக்கிற எல்லாரும் அதை பண்ணிருக்காங்கப்பா. அது அவங்க பாஸ்க் அந்த இது. சோ பாஸ்க்னா அது ஒரு ரீஜன் இந்த ஸ்பானிஷ்ல கேட்டலோனியா மாதிரி பாஸ்க் ஒரு ரீஜன் ப்ரோ. அதுல இருக்க அந்த கிளப்போட யூனிக்னஸ் என்னன்னா they will pick players only from the Basque region and they will form the club and play. இப்போ இந்த நிக்கோ வில்லியம்ஸ் பாஸ்க் தான். அதனால பாஸ்க் போல. ஓ ஜாதி பிரச்சனை தான். மக்கள் கேலி புள்ளி சொல்லணும்னா பேருந்து ஜாதி நாங்க தாழ்ந்த ஜாதி கேட்டலோனியா போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி. இவங்க வந்து இவங்க யாரது அவங்க வந்து அதுல வர மாதிரி அப்படிதான் புரியல. பட் ஓகே, ஏதோ ரெண்டு கண்டென்ட் அதுதான். ஆனா நம்ம வந்துட்டு கொஞ்சம் பாஷா தெரிஞ்சுக்கணும். பாஷ் கேட்டலோன்னு சொல்லிட்டோம்னா மக்களுக்கு புரியாத மாதிரி எப்படின்னாக்கா மக்களுக்கு புரியாத மாதிரி எல்லாத்தையும் சொல்லிடணும். சொல்ற மாதிரி எதுவும் இல்லை, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், அந்த மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலி அவங்க கொஞ்சம் ஒரு ப்ராப்ளம் ஒரு 200 மில்லியன் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஈஸியாக வந்துருவாங்க. 200 மில்லியனா
ஈஸியா எஃப்என்சி போனே 450 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணதுக்கே நான் பயிர் விட்டுட்டேன். இதெல்லாம் அந்த 10 வருஷத்துக்கு கொடுக்க மாட்டானுங்க உனக்கு. யாரும் உண்மையில நீ ஈஸியா அந்த வாட்டி ஸ்பெண்ட் பண்ணுவாங்க பாருங்க. அது தெரியல ப்ரோ, பார்க்கலாம். ஏன்னா என்ன வருதா என்ன அவன் உயிரோட இருக்க காலத்துல அவன் டைட்டில் 2 டைட்டில் பார்த்துருக்கேன் ப்ரோ. 2 டைட்டில் பார்த்துட்டான். கிளாப் ஒன்று இது ஒன்று பார்த்துட்டான். அப்புறம் என்ன கவலை? ஆமா ப்ரோ, பேர பிள்ளைங்கள கூப்பிட்டு சொல்லுவோம்ல, முகமது சலான்னு ஒருத்தன் இருந்தான். அவ்வளவுதான். நம்மளும் அதே மாதிரி 2013 தாத்தா எப்படி தெரியுமா, காலேஜ்ல எல்லாத்தையும் அடிச்சான். போறவங்க வந்து சொல்லல, ஏன் ஐபிஎல் வின்னர்ஸ் நாங்க. அதுக்கு முன்னாடியே நாங்கெல்லாம் அப்பவே 99 தெரியுமா, 9 வயசுல இருந்து ட்ரிபிள் சொல்லிக்க வேண்டியதுதான். அதனால அப்பயே நாங்களாம் ட்ரிபிள் பார்த்தோம். அவங்க கிளப்புக்கு போறோம். ஆரம்பி முதல்ல இருந்து ஆரம்பி. ஒரே ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் வேணும். எக்ஸ்பிளனேஷன் என்ன பண்றீங்க அதானே. சீனியர் கோச்சா இருக்கும்போது கிக் ஆஃப் அப்போ ரெஃப்ரியை ஏன் சுத்து போட்டு எல்லாம் நின்னீங்க எனக்கு பார்த்து தெரியும். பிஆர் ஆக்டிவிட்டி தான். ஃபுட்பால் ஒர்க் அவுட் ஆகல. அவனுக்கு என்ன ரெக்யர்மெண்ட், தம்பி ஃபிளாஷ் நியூஸ்ல வந்துடுற ஏதோ ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லிட்டுன்னு அவன் வந்துட்டு அவனுக்கும் ஃபுட்பால் தெரியல. ஸோ வந்துட்டு சரி போய் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆரம்பிச்சோடனே இதை பண்ணிடுவான். ஏன்னா அதுக்கப்புறமா எந்த ஒரு நியூஸும் வராது நம்மளை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே அவனை சாக் பண்ணிருக்கணும். பிளஸ் இப்போ ஜேபி அலோன்சோ கோச்சர் ஆக்கியிருக்கீங்க. நான் சொன்னல எனக்கு அவங்க செல்சி சைடுல பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமா எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. அது இல்லாம வந்துட்டு புதுசா வந்துட்டு மேனேஜர் டேக் கொடுத்துருக்கான்றதெல்லாம் ஒரு நியூஸா போட்டுட்டு இருக்காங்க. ஆமா, ஏன்னா நீங்க தானே ஆரம்பிச்சீங்க இந்த கோச் தான் நாங்க கொடுப்போம், மேனேஜர் கொடுக்க மாட்டோம், we will not give full control. நான் வந்துட்டு அது ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கா ஃபர்ஸ்ட் பார்த்தேன். ஓகே, இப்போ எனக்கு கிளியரா தெரியறது என்னன்னா, நாங்க வந்துட்டு ஒரு பிஆர் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி தான் நடத்திட்டு இருக்கோம் நாங்க. ஓகே, இப்போ சின்ன பசங்களா கொண்டு வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு இபிஎல்ல விளையாட வச்சோன்னா அவன் ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு எல்லாரும் உலகமே பார்க்கும். அதுல எவனா ஒருத்தவனா 2 பேரும் ஒர்க் அவுட் ஆயிட்டாங்கன்னா அது அப்படியே வித்து. நான் ஃபீடர் கிளப்பா தான் மாறிட்டு வரேன். எனக்கு அதுக்கு மேல எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லை எங்க இது. ஏன்னா எல்லாம் நேரேட்டிவ் பில்டிங் தான் தலை. இப்போ குக்கரெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் நாங்கள். குக்கரெல்லாம் வாங்கிட்டு வந்தப்போ சிட்டியில் பெப்கோடையில் கூட தான் வேணும்னு சொல்லிட்டு இருந்தோம். அந்த டைமில் அடிச்சு பிடிச்சி 60 மில்லியன் வாங்கிட்டு வந்துட்டோம். பை சான்ஸ் அவனை வந்துட்டு சீப்பாக விற்றுருக்கணும். பை சான்ஸ் வந்துட்டு மரஸ்கா வந்துட்டு அவனை கொஞ்சம் இது, எனக்கு ஆக்சுவலாக மரஸ்கா கிடையாது, அது முன்ன இவனே அவன் பேர் என்னது, ஸ்பர்ஸ் மேனேஜர், இப்போ யூஎஸ்ஏவோட மேனேஜர். இப்போ பாச்சட்டினோட சீசனே அவன் கொஞ்சம் முன்னேறிட்டான். அவன் மரஸ்கா இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிட்டான். இப்போ அவனை வச்சு ஒரு பிஆர் ஆக்டிவிட்டி பில்ட் பண்ணிட்டாங்க. அவன் எப்பயோ எங்கேயோ வந்துட்டு இவங்களே வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டரை போட்டு அமைச்சிருப்பாங்க, உனக்கு பார்சலோனா இன்ட்ரெஸ்டாக இருக்கான்னா ஃபியூச்சரில் பார்க்கலான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான். அதை புடுறா அந்த டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு ஒரு நேரேட்டிவ், எங்க ஆள் இப்படி சொல்லிட்டான், எங்க ஆள் இப்படி சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அவனே ஒரு 10 நியூஸ் எங்களுக்கு ரிலீஸ் பண்ணி. கால் பண்ணல அந்த குக்கர் எல்லாம் பண்ணல இந்த ஷூ தான் பெஸ்ட் இன்சிடென்ட். செமையா கொடுத்த அட்வர்டைஸ்மெண்ட். ஸ்கிட் ஆயிட்டு ஒரே மேட்ச்ல 2 வாட்டி ஸ்லிப் ஆனோம், கோல் போயிடும். அந்த மேட்ச் நாங்க திரும்ப கம்பேக் பண்ணி வின் வேற பண்ணுவோம் அவன் ஷூ மாத்தினதுக்கு அப்புறமா. ஸோ அது ஒரு நல்ல ஷூமா யூஸ் பண்ணி அதை செமையா இது பண்ணியிருப்போம். ஸோ பேசிக்காக எனக்கு எங்களுக்கு வந்துட்டு பிஆர் ஆக்டிவிட்டி தான். இந்த வருஷம் வந்துட்டு நாங்கள் டார்கெட் பண்ணியிருக்கிறது குக்கர் எல்லாம் என்ஜோ அவனை வச்சு அவங்க 2 பேரையும் வச்சு ஒரு 250 மில்லியன் கிட்ட பார்த்துருவோம் நாங்கள். பிஸ்னஸ் 250 மில்லியன் கண்டிப்பாக பார்த்துருவோம். குக்கர் எல்லாம் வந்து மினிமம் 80 மில்லியன் நாங்கள் கேட்போம். கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஃபுல் பேக் அதுவும் என்ன ஒரு ஸ்கேம். நீங்க மட்டும் தான் பண்ணீங்களா? நாங்களும் பண்ண மாட்டோம். கார்னேஜ் வச்சு நாங்க ஒரு நேரேட்டிவ் பில்ட் பண்ணுவோம். உங்களுக்கு தான் நாங்க ஆக்சுவலா இவங்க வச்சு நிறைய ஸ்கேம் பண்ணிருக்கோம். மேசன் மவுண்ட், யான் மாட்டா, அப்புறமா இது அந்த மாதிரி நிறைய. யான் மாட்டா எங்களோட பிரைம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அமிச்சோம். யான் மாட்டா எங்களுக்கு வந்து 2 வாட்டி பிளேயர் ஆஃப் தி சீசன் வாங்கினான். என்ன வின் பண்ணி கொடுத்தான்னு சொல்லுங்க. அது வின் பண்றது வந்து இல்ல, அது எங்களுக்கு வின் பண்ணி கொடுத்தான். எங்களுக்கு யூசிஎல்ல வின் பண்ணி கொடுத்தான். செகண்ட் பிளேஸ் எங்களுக்கு யூசிஎல்ல வின் பண்ணி கொடுத்தான். இந்த டி-ஷர்ட்டுக்கு அசிஸ்ட் போட்டதே அவன் தான் கார்னர்ல. ஸோ அது எனக்கு வந்துட்டு நான் இப்போ என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் செல்சிக்குன்னா, இவங்க கண்டிப்பா எப்போ வைப்பீங்க? எஸ்டாவியை வந்துட்டு இன்னும் நேரேட்டிவ் பில்ட் பண்ணோம். அவங்களை வந்துட்டு நாங்கள் வந்து அவனை வந்துட்டு ஒரு 150 மில்லியன் பிளேயர் ஆக்கிட்டு அதான் உங்க எல்லாருக்கும் காட்டிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் விற்போம். எஸ்டாவியோ இருக்கு. ஏன்னா இப்பயே சொல்றேன் பாரு, எஸ்டாவியோ 4 இயர்ஸ்ல பிஎஸ்ஜி ரியல் மேட்ரிட் வந்துட்டு எங்க கிட்ட வந்து கேட்பாங்க பாரு. ப்ரோ அவன் ஒரு பயங்கரமான இன்ஜுரி சஸ்டைன் ஆயிருக்கான். செம்ம இன்ஜுரி. எனக்கு அதுவே டவுட். எனக்கு அதுவே நேரேட்டிவ் பில்டிங்னு சொல்றேன். ஏன் தலை கோல் பார்மர் இன்ஜுரின்னு வந்து ஃபர்ஸ்ட் 6 மாசம் உட்கார வச்சாங்க. ஓகே 6 மாசம் உட்கார வச்சாங்க. அவனோட ஃபார்மே போச்சு.
அவன் வந்துட்டு இன்ஜுரி ஃபார்ம்னால வந்துட்டு அவன் ஃபுல்லாக போகக்கூடிய பிளேயரே கிடையாது. ஏன்னா அவன் வந்து மூளை யூஸ் பண்ணி விளையாடுற பிளேயர் அவனால கிக்கே இல்லை, அவனே இன்டர்வியூவில் சொல்லியிருப்பான் என்னால் கிக்கே பண்ண முடியலன்றப்பான். அது வந்து ஏன் அவன் சொல்லணும்? அதான் சொல்கிறேன், அது வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக எனக்கு வந்துட்டு அவன் சொல்கிறத பற்றி நான் சொல்ல கிக்கே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு 6 months சொன்னானா? ஆமாம், அவன் தான் சொன்னா. அதான் சொல்கிறேன், அவன் நீ சொல்கிற இன்டர்வியூ வந்துட்டு December 1st week அவன் கொடுத்தான். அதாவது அவன் ரிட்டன் இன்ஜுரியிலேருந்து வந்து ஃபர்ஸ்ட் கேம் ஆடி செகண்ட் கேம் இன்டர்வியூ சொன்னான். ஓகே, அதுக்கப்புறமாவே நீ அவனை எடுத்துக்கிட்டனா அவனை வந்துட்டு எங்கேயுமே வந்து ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி அவன் காட்டவே இல்லை. ஏன்னா ஹி வாஸ் நாட் பார்ட் ஆஃப் தட் நேரட்டிவ். அவங்க வந்து இந்த சீசனோட நேரட்டிவே வந்துட்டு எங்களுக்கு வந்து இந்த என்சோ குக்கரெல்லா இந்த மாதிரி தான் நாங்கள் செல் பண்ணோன்ற நேரட்டிவ்ல தான் அவங்க வந்துட்டு அவங்க 2 பேரை டார்கெட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பேட் லக் என்னன்னா அவங்க ரெசினியை வச்சு அவங்க எப்படியும் UCL அட்லீஸ்ட் வந்து கொண்டு வந்துருவாங்கன்னு நினச்சி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. இந்த பசங்களுக்கெல்லாம் புரிஞ்சிச்சு, இந்த பசங்க இவங்களை நம்பி நம்ம வந்துட்டோம், 7-8 வருஷம் கான்ட்ராக்டு, இவங்க வந்து நம்மளை வச்சு விளையாடுறாங்க, ஃபுட்பால் எல்லாம் வந்துட்டு இவங்க க்ரோ பண்ணுற மாதிரி வரலன்றது அவங்களுக்கு கிளாரிட்டி வந்துருச்சு அவங்களுக்கு, பிளேயர்ஸ்க்கு. அதனால தான் இம்ப்ளோட் பண்ணாங்க. ஓகே, இப்போ எஸ்டவனி கேட்குறல்ல, கண்டிப்பாக நான் இப்போயே சொல்கிறேன் பாரு, 3-4 இயர்ஸ்க்கு அப்புறமா PSG வந்துட்டு வேணும்னு வாங்க, நீ 150 மில்லியன் கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் நடக்கும். PSG வந்து எவ்வளோ இதுதான் வாங்க போகிறாங்கன்னு தெரியல ப்ரோ. அங்கே என்ட்ரிக்கு இருக்க வரைக்கும் அவங்களுக்கு தேவை. ஏன்னா பார்த்தீங்களா, டெம்பலே வந்து ஏங்க போய் இன்ஜுரி அவ்வளோ ப்ரெஸ் பண்ண அப்படின்றான். அவன் சீசனுக்கே 17 மேட்சோ 10 மேட்சோ ஆடுறான். ஆமாம், ஏன்னா மட்டும் ஃப்ரெஷ்ஷாக கொடுத்தாங்க. இல்லை, ஏன்னா அவங்களோட லீக்ல வந்து அவன் பி ஸ்குவாட் தான் ஆடிட்டு இருக்கான். அவங்களுக்கு ஃபார்வர்ட்ஸ் தேவை தானே ப்ரோ, வாங்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கு தாங்க டியாமாண்டே லிங்க் அவன் லிங்க் டு டியாமாண்டே. நான் சொல்றது இப்போ இந்த வருஷம் நேரேட்டிவ் கிடையாது, நான் சொல்றது 3 இயர்ஸ் இருக்கு. ஸோ என்னோட கணிப்பு என்னன்னா, இவங்க வந்துட்டு ஒரு நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸ் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அந்த பிஸ்னஸில் வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் பார்ப்பாங்க. கரெக்டாக ப்ராஃபிட் பார்த்தோன்னா இந்த ஓனர்ஸ் அப்படியே கிளப்பை இன்னொருத்தவங்க யாருக்கும் விற்றுட்டு போயிடுவாங்க. அது யார்கிட்ட விற்க போகிறாங்கன்றது தான் நான் வெயிட் பண்ணுறேன். நான் எனக்கு வந்து இவங்க ஃபுட்பால் டெவலப் பண்ண போகிறாங்கன்ற சரி அப்படி சொல்கிறியே, எதுக்கு ஜாபி அலோன்ஸை சைன் பண்ணாங்கன்னு கேட்குறீங்க. அது கேட்குறேன். அது என்ன தெரியுமா பாயிண்ட்டு, அவங்களோட எங்கள் ஓனர்ஸோட மைண்ட் செட் என்னன்னா, இவன் புண்டஸ் லீகாவில் போய் 17th இருக்கிற டீமை 4th முடித்தான். நம்ம கிட்டத்தட்ட இவனை சைன் பண்ணலன்னா அடுத்த வாட்டி 17th முடிச்சிருவோம். அது பண்ணுறதுக்கு முன்னே நம்ம வந்துட்டு இவனை கூப்பிட்டு வந்துட்டு 4th முடிச்சு கொடுத்துரு அப்படிங்கிற ஒரு நேரட்டிவ். சரி, இப்போ என்ன நம்ம ஃபேன்ஸ் எல்லாரும் வந்துட்டு மேனேஜர்ன்ற இவனை வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட்டில் யூஸ் பண்ண மாட்டேங்கிறோன்னு அடிக்கிறாங்களா? சரி, பேரை மாற்று, கோச்சை மேனேஜராக போட்டுரு, அதை வச்சு நம்ம ஒரு அட்ராக்டிவான ப்ராஸ்பெக்ட் ப்ரோ. அது அட்ராக்டிவான ப்ராஸ்பெக்ட் கூட அங்கே என்னைக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க, செல்சி வந்துட்டு ஃபைனல்ஸ் தோத்த ஒரு 2 மணி நேரத்தில் விடுறாங்க, கிளப்பை கொளுத்திட போகிறாங்க, ஏன்னா அவ்வளோ கேவலமாக விளையாட்டுருக்காங்க அப்படின்ட்டு. ரொம்ப கேவலமாக இருந்தது அந்த மேட்ச். அந்த மேட்ச் நீ UCL மேட்ச் ஃபைனல் சொன்ன மாதிரி தான் நாங்களே விளையாடணுங்க ஆக்சுவலாக. ஸோ எனக்கு வந்து செல்சி வந்து அடுத்த 2-3 இயர்ஸ் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. இருக்க பிரச்சனை அவனுக்கு அடிக்கும்போது நம்மள ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு. என்ன சொல்றாருன்னா, நான் வந்து ஒரு 3-4 வருஷம் ஒரு கொகையில இருப்பேன், கிளப்பை வித்துட்டான்னு சொல்றாங்களா, நீங்க அந்த குச்சியை பக்கத்துல நீங்களும் எடுத்துக்கலாம் நினைக்கிறேன். எனக்கு இப்போ கூட புரியல தெரியல எதுக்கு ஜாவி அலோன்ஸோ ஃபர்ஸ்ட் போனாங்கன்னு தெரியல. பட் ஆனால் எனக்கு அவன் ஒத்துட்டு வந்தது வந்துட்டு மேபி அவங்க கிட்ட வந்து ப்ராஸ்பெக்ட் அவன் பிளேயர்ஸ் பார்த்து வந்திருப்பான் ஜாவி அலோன்ஸோ வந்துட்டு. ஓகே, இல்லை பட் ஆனால் உங்களோட கேம் உங்களோட பிளேயர் ஸ்ட்ரக்சரே வந்து அவனுக்கு செட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல எனக்கு. ஆனா நீங்க இந்த ஆங்கிள் யோசிச்சீங்கன்னா, அவன் லெவர்குசன்ல விளையாடும் போது வேர்ட்ஸ் ரொம்ப பிளேயர்ஸ் தான். ஆனா அகைன் ஒரு யங் அன்ப்ரூவ்ட் டீம், அதுக்கு முன்னாடி 17 முடிச்ச ஒரு டீம் தான் அவன் எடுத்து வந்து டைட்டில் அடிக்க வச்சான். அந்த கான்டெக்ட்ல தான் அவன் இதை நம்பியிருப்பான், அதே ஒரு கான்டெக்ட்ல தான் அவன் நம்பியிருப்பான். பிளஸ் அவனுக்கும் ஒன்று தெரிஞ்சிருக்கும், இதை வந்துட்டு அவனும் ஃபீடர்ஸ் கிளப்பெல்லாம் பார்த்துருப்பான். இங்கே நான் இந்த கிளப்பை வந்துட்டு 4th முடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்துட்டு திஸ் இஸ் மை வர்ஸ்ட் டே சிட்டி ஜாப் இல்லை ஜோசே மரினோ. நீங்கள் அவ்வளோ தூரம் இதுல நீங்கள் மரஸ்கா பற்றி யோசிக்கிறான். திஸ் வாஸ் த லாஸ்ட் 48 hours வாஸ் த டஃபஸ்ட் 48 hours ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுவான். அவளோட உடனே வந்து நான் அங்கேருந்து தாத்தா ஃபோன் பண்ணுவார். மொரினியோ அந்நேரத்துக்கு வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு சண்டை போட்டு முடிச்சிருப்பான் எம்பாப்பே கூட. நீ திரும்ப வாப்பா அப்படின்ற மாதிரியும் கால் போகலாம், இல்லைன்னா திரும்ப லிவர் போல எனக்கு தெரிஞ்ச worst 2 months of my sporting fan career எனக்கு இது.
அங்கே சிஎஸ்கே அடி வாங்குறாங்க, ஆர்சிபி ஜெயிக்கிறாங்க. நான் என்னடானா பெங்களூரில் வாழ்ந்துட்டு இருக்கேன். அவன் வந்துட்டு ஆர்சிபி ஜெர்சியை போட்டுட்டு சுற்றிட்டு இருக்கான். நான் சிஎஸ்கே ஜெர்சியை போட்டுன்னு வெளில போகிறதுக்கே எனக்கு கொஞ்சம் லைட்டாக என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. கிட்டத்தட்ட அம்சம் மாதிரி தான். நான் இன்ஃபேக்ட் நான் அந்த கொண்டை மட்டும் தான் வைக்கல. நான் கொண்டை வைக்காம நான் வந்துட்டு, தம்பி நீங்க செம்ம டீம், இந்த வாட்டியும் அடிக்க போறீங்க, அடுத்த வாட்டியும் நீங்க தான் அடிக்க போறீங்கன்ற மாதிரி, அடுத்த வருஷமா நீங்க தான் சொன்னாதான் அவங்க அழகுறாங்க. அவங்க இல்லைன்னா வந்துட்டு என்ன வச்சு செஞ்சிருவாங்க. ஈசாலா இல்ல, அடுத்த சாலா கூட உங்களுக்கு தான் கம்பு. நான் சிஎஸ்கே காலி, செல்சி காலி. இவங்க என்னன்னா NBA வந்துட்டு நியூயார்க் நிக்ஸ் வின் ஆயிட்டு இருக்கு அப்படின்றாங்க. இல்ல அதாவது பேசிக்கா அந்த டீமும் வந்துட்டு ஒரு ஆர்சிபி டீம் தான். ஆர்சனல் ஜெயிச்சிட்டாங்க. எல்லாம் வச்சு செஞ்சுட்டு இது எல்லாத்துலயும் சரி. கடைசி நெயில் அந்த காஃபின் தமிழ்நாடு எலெக்ஷன் சொல்லிடுற வேற என்ன இருக்கு. எனக்கு ஜெயிச்சதெல்லாம் பிரச்சனை இல்ல, தளபதியை கரண்ட் கட் பண்ணாம இருக்கு சொல்லுங்க. டெய்லி நைட் ஸ்ட்ரீம் பாக்குறீங்களா இல்லையா? 10:30 மணிக்கு கட் பண்ணிட்டு அதுவும் ஒத்துக்காங்க. அடுத்த 10 வருஷத்துக்கு நம்ம தளபதி தான் சிஎம். நம்மளுக்கு நம்ம மென்டலா ப்ரிப்பேர் ஆயிட்டோம்னா நம்மளுக்கு நிம்மதி. நான் எதுவுமே வருத்தப்படலையே. போறேன், அடுத்து பெரிய வாரம் முன்னாடி டிவிக்கு கொடி போனாங்களா, அது பண்ணிட்டோம். அடுத்து போனா ஏடிபி கொடி, கொடியை மாத்திட்டு போயிட்டே இருக்க மட்டும்தான். கிட்டத்தட்ட நம்ம அந்த ஜோனுக்கு வந்துட்டோம். அவர் தான் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு நான் இது உலகத்தை மாற்ற போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. இங்க மனைவி காலம் இருக்கும். மனைவி காலம் சொல்லிட்டேன். தலைவன் தொப்பெல்லாம் போட்டு ஆச்சரியமா சொன்னல. ரைட்டு. நெக்ஸ்ட் எங்களுக்கு வேற ஏதாவது கேள்வி இருக்கா? சிட்டி என்ன பெப்பு மரஸ்கா ஓகே. இனிமேல் நீ சிட்டி சப்போர்ட் பண்ணியா? போறாரு ஒரு தலைவர் பெப்பு. முதல்ல ஒரு வருஷம் ரெஸ்ட், அப்புறம் போகுமா இல்ல அது சேரத்துக்கு தான் அங்க போய் இது பண்ணிருக்கான். வீடு அங்கதான் எடுத்திருக்கான் பக்கத்துல. எங்க பாப்போம் பிரிச்சா இருக்காங்க இப்ப இன்னும். ஆமா கேரளா இதே பிரச்சனையா போய் சேர்றானா பாப்போம். சேர்ந்தா நல்லது. கொஞ்சம் திரும்ப ஃபுட்பாலுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கும் நிறைய. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போனோம். ஒரு கிளப் ஓன் பண்றதோ அந்த மாதிரி போனாதான் நல்லா இருக்கும்னு எனக்கு. அவன்லாம் சைக்கோ. கோச்சிங் மூலம் அவனுக்கு இல்ல அவன் ஒரு சைக்கோ. அவன் கிளப் ஓனர் ஆகிறதுக்குலாம் அவன் லாயக்கே கிடையாது. கோச்சை சாவச்சிரும் அவன்லாம். அவங்க சொல்ற மாதிரி இந்த கோச்சிங் மூலம் எல்லாம் சொல்ற மாதிரிலாம் இல்லாம இப்ப லாஸ்டா ஒரு டிசிஷனா ஓடவுட் தான் அடிச்சிட்டு இருக்கான். இல்லை ஒன்று ஒரு அதெல்லாம் ஓகே. ஒரு ஹியூமனாக பார்த்தீங்கன்னு வைங்களேன், அவன் மண்டல மசரும் இல்லை. இப்போ இன்னும் எத்தனை நாளுக்கு அந்த மசாலா அரைச்சிட்டு அவனும் ஸ்ட்ரெஸ்ஸு தலை. அவன் பண்ணுற வேலைலாம் போதும். அவன் பண்ணது 10 வருஷமா நான் இதை பண்ணிட்டேன், நான் கொஞ்சம் போய் பிரேக் எடுத்துக்கிறேன், அப்புறமா நம்ம ரீவேல்யூவேட் பண்ணுவேன். பட் மே 19th வந்து எனக்கு ரொம்ப சேட் டே பேசிக்லி. அவன் வந்து ரிட்டையர்மெண்ட்லாம் அவன் வந்து கப் அவுட்டு கிளம்புற நேரம் அனௌன்ஸ் பண்ணிட்டான். அவனை பார்க்க முடியாது, டச்சில் இல்லை. அவனோட ஆன்டிக்ஸ்லாம் பார்க்க முடியாது. என்ன புதுசாக பண்ணுறான், ஒரு எந்தூசியாசம் இருக்கும் அவன் கேமை பார்க்கறதுக்குலாம். இப்போ அதெல்லாம் மிஸ் ஆகுமே. ஆக்சுவலாக ப்ரீமியர் லீக் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் நெக்ஸ்ட் சீசனு. ஏன்னா எல்லாமே புதுமுக உங்களுக்கு வந்து அந்த என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குற மாதிரி கேரிக்கு வந்துட்டு பிளேயர்ஸ் பத்தி சொல்லல. கேரிக்கு வந்து நம்மளுக்கு ஒரு நியூஸ் இருக்கு. ஒமார் பரோடா சொல்லியிருக்கான், நேதிக்கு தான் விட்டுருக்கான் ஒரு ஸ்டேட்மெண்ட். ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் வந்து இப்போதைக்கு வந்து இருக்காருன்னு இருக்காங்க, இன்னும் தெரியல. வேர்ல்டு கப் முடிச்சுட்டு வந்த அப்புறம் தான் பாருங்க. என்னைய முடிச்சுடுங்க அப்படின்றான். அது ப்ரூனோவா இல்லைன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ப்ரூனோ வரைக்கும் நான் பாட்டிய காலத்தை அப்படியே ஓட்டிக்கிட்டு அப்படியே டெண்டுல்கர் இருக்க வரைக்கும் அவுட் ஆனா அப்புறம் எந்திரிச்சு போவோம்ல, அந்த மாதிரி நான். ஆனா இது வந்துட்டு நம்ம வயசாக செல்சி மாதிரி ஒரு டீமுக்கு அவங்க வாரத்தில் 3 கேம் பண்ணால் 3 வாட்டி ஸ்ட்ரெஸ் ஆகணுமா, இது நம்ம தேவையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்துட்டு செல்சி புதன்கிழமை அதெல்லாம் இல்லை தலைவா. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று வந்து மிட் நைட்லாம் முழிக்க முடியல, கண்ணு முடிச்சுலாம் பார்க்க முடியல. இருக்கலாம் டயர்டா இருக்கு. யோசிச்சு பாருங்க, வேர்ல்டு கப் நினைச்சாலே பயமா இருக்கு. ஆமா, எல்லா மேட்சும் நைட்ல இருக்குதுப்பா. ஒரு மேட்ச் கூட இந்தியா கன்வீனியன்ட் டைம்ல இல்லை. எனக்கு வந்து அர்ஜென்டினா பிரேசில் மேட்ச்லாம் மட்டும் 5 மணிக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். காலைல சீசன் அப்படிதான் ஆச்சு, என்னால முடிச்சு பார்க்க முடியல. சரி, லிவர்பூல் பிஎஸ்பி வெல்கம் டு தி வேர்ல்ட் சரின்னு சொல்லிட்டு பிஎஸ்பியும் லிவர்பூல் பிஎஸ்பி பார்த்தா அவங்க 3-0 போட்டு பொழந்து எடுத்தாங்க.
மூடிட்டு தூங்கிருக்கலாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனா நம்ம டீம் ஜெயிக்குதுன்னு வச்சுக்கோங்க, வயசாகலாம் மேட்டர்ல. இப்ப சொல்றது இப்போ PSG 3 கோல் வந்திருக்காங்க. அதே லிவர்பூல் வந்து வச்சுக்கோங்க தூங்க மாட்டான், அப்படியே கொளுத்திட்டு எதிரிப்பான். ஆனா பார்சிலோனா மேட்ச் அதான் தெரியல. எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ எல்லா கிளப்ஸுமே வந்துட்டு ஓனர்ஸ் வந்து இன்வெஸ்டர்ஸாக வராததுனால அந்த கிளப்போட டிஃப்ரென்சஸ் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே வருது. அது இப்போ முந்தி நம்ம டாப் 6 அப்படின்னு சொன்னால் அவங்க டாப் 6 தோத்தாங்கன்னா ஒரு நியூஸாக இருக்கும். இப்போ டாப் 6 தோக்கிறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சப்ப மேட்டராக போயிட்டு இருக்கு. இப்போ டாப் 6 கிடையாது. போன சீசன் நீங்களும் கிடையாது, நீங்கள் டாப் கரண்ட் சீசன் பேசுவாங்க, மல்லி கரண்ட் சீசன் அவங்க ஜஸ்ட் ஹேங்கிங் பை த்ரெட். ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை கேரி. பை தி வே, கமிங் பேக் டு தி டாபிக் ஆஃப் சிட்டின்னு ஒன்று ஆரம்பிச்சு ஃபினிஷ் பண்ண அப்புறம் இல்லை சொல்லு. ஓகே, மரஸ்கா வந்து உங்களோட கோச்சு, இவங்களோட சிட்டியோட ஜூனியர் டீம் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கான். ஸோ அவன் அதே ஃபிலாசபி மோர் லைக்லி தென் நாட். லூயிஸ் என்ரிகே வந்து அந்த டீட்டோ வாலன் டேக் ஓவர் பண்ண அப்புறம் பெப் என்ன பண்ணியிருந்தானோ அதே மாதிரி சிமிலர் கான்செப்ட்ஸில் தான் இருக்கும். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப பெருசாக தெரியாது. பட் அவங்க வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு 2-3 பிளேயரை வாங்கி they will strengthen the team. எனக்கு என்னவோ மரஸ்கா won't succeed in இதுன்ற மாதிரி தான் தோணுது. என்றைக்குமே வந்து அந்த பெரிய மேனேஜரை நெக்ஸ்ட் சக்சீட் பண்ணுறவன் ரொம்ப பெருசாக அடித்ததா சரித்திரமே கிடையாது. பெரிய மேனேஜர்னா ஒரு 10 கப் அடிச்சிருக்கணும். ஒரே ஒரு வருஷம் ஃப்ளூக் அதுக்கு பேரு. 10 கப் நான் கிளாப் நோட்டீஸ் குத்துக்கலாம். அவன் பெப்பு கம்பேர் பண்ணும்போது பெப்பு எத்தனை கப்பு அவன் நிக்க வச்சு போட்டோ எடுத்தா கிரவுண்ட் பத்தாது. 20 கப்பு தான் சிங்கிளா மட்டுமே 20 சார்ஜ் இருக்கு பத்தி யாரும் பேச முடியல. எல்லாமே இருக்கட்டும், அதுக்கு உண்டான கல்ச்சா கூட பெரிய கப்பு தானே. ஆனா இந்த யுனைடெட் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கீங்க. போட்டிருக்கிறது செல்சி செட்டை, ஆனா பேசுறது யுனைடெட் சப்போர்ட்டா. போட்டிருக்கிறது யுனைடெட் செட்டை, ஆனா பெப்பு டிஃபெண்ட் பண்ணிட்டு சிட்டியை டிஃபெண்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. பெப்புக்கு டிஃபெண்ட் பண்றதுக்கு ஒரே ரீசன், டிஃபெண்ட் பண்றதுக்கான ரீசன் என்னன்னா டிசர்விங்கான மேனேஜர் டாப்ல இருக்க ஒரு மேனேஜர். அது கரெக்ட். பட் ஆனா இப்போ நம்ம சிட்டி பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆர்கனைஸ் ஸ்லாட்னு சொல்லும்போது எனக்கு வேற எதுவும் இல்ல. ரைட். நோ டிஸ்ரெஸ்பெக்ட். ஒரு டைட்டில் ப்ரோ, ஃபெர்குசனுக்கு அப்புறம் 10 கோச் வச்சிருக்கீங்க ப்ரோ. அடிக்கல ஒரு எக்கால் அடிச்சிருக்கான் ப்ரோ. நான் சொல்லுவேன் ப்ரோ. சரி மரஸ்கா சொல்லுங்க. சொல்லிட்டு ஓடி போறான். ஒண்ணும் இல்லாத டீம், கால் இல்லாத டீம் வச்சு அடிச்சு கொடுத்தான். அந்த டீம்லாம் வந்து ப்ரோ ஹெரிடேஜ் தான். சரி நீ மரஸ்காக்கு வா, நீ மரஸ்காக்கு வா. ஃபீல் பண்ணாத, மரஸ்காக்கு வா. ஸோ அதே மாதிரி தான் இருக்கும் ஃபுட்பால். ஓகே, பட் ஒரு 2-3 சேஞ்சஸ் வரும். லைக் இவனை வந்து டெஃபினட்டாக வந்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்லேருந்து மோர் லைக்லி த நாட் இவன் வருவான். கிப்சன், எலியட் ஆண்டர்சன் வாங்கிடுவாங்க. ரைட் பேக் வந்து ஷுவராக வாங்குவான் எனக்கு தெரிஞ்சு. டெஃபினட்டாக ஒரு ரைட் பேக் வாங்க. செல்சிலேருந்து ஒருத்தவனை கண்டிப்பாக தூக்குவான். ஏன்னா அவங்ககிட்ட அந்த இது இருக்கு, ட்ரூஸ்பெரி ஆள் மாதிரி விளையாடி காட்டுறதுக்கு ஒரு ஆளை தூக்கணும் அவன். ஸோ அதனால என்ஜோ ஃபெர்னாண்டஸ் தான் அதுன்ற மாதிரி. ஏன்னா அர்ஜென்டைன் வேற, அங்கேயும் ஜாதி பிரச்சனை. கோல் பாமர் வரமாட்டான். கோல் பாமர் வரமாட்டான். பாஸ் நான் இவ்வளவு நேரம் பேசினதே மறந்துட்டேன். நேரேட்டிவே என்ஜோ ஃபெர்னாண்டஸ் விக்கிறதுக்கு கோல் பாமர் அங்க போட்டார். எல்லாரும் 7-8 வருஷம் கான்ட்ராக்ட். ஆமா, ஹாலண்ட் தான் இவங்க 10 வருஷம் கான்ட்ராக்ட் வச்சிருக்காங்க. 2020 2030 33 வரைக்கும் வச்சிருக்காங்க ப்ரோ. அது ரினியூ பண்ணது உங்களுக்கு கொடுக்கும்போது அழுதுறாங்க. சரி, ஹாலண்ட் பாவம் இல்லனா சிட்டி தான பத்தி பேசிருக்காங்க. ஹாலண்ட் பாவம் இல்ல, சொட்ட போய் நீ பாட்டு விட்டு போயிட்டே அப்படிட்டு அவ்வளவுதான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஹாலண்டோட இவன் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கான். ஸோ இட் வில் நாட் பி அவ்வளோ பெரிய சேஞ்ச் இருக்காது. அசிஸ்டன்ட் கோச் எல்லாமே சக்ஸஸ் பார்த்துருக்கான் அவனுக்கு. ஸோ எப்படி கிளப் ஒர்க் ஆகும், வெரி வெரி ரெஸ்பெக்டட் கோச்ன்றாங்க. டாக்டிக்கலையும் நீங்கள் ஒன்று பார்க்கணும், அவன் இருந்த வரைக்கும் கொஞ்சம் தள்ளி கிள்ளி ஏதோ வச்சிருந்தான் செல்சியை. ஒரு 3வது 4வது கிட்ட வச்சிருந்தான். என்னடா செல்சி கிட்ட நான் அப்போ ஒரு இன்டர்வியூ கொடுத்தான், இவங்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். அந்த இன்டர்வியூ கொடுத்தோடனே நான் வந்து சொன்னேன் இது வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அவன் அதே மாதிரி இன்டர்வியூ தான் போன வருஷமும் கொடுத்தான். அப்போ நாங்கள் செகண்ட் பொசிஷனில் இருந்தோம். கரெக்டாக அவன் இன்டர்வியூ எப்போ கொடுக்குறான், அவன் எப்போவுமே வந்துட்டு நீ சொன்ன தெரியுமா ஒரு வார்த்தை, அக்கௌண்டபிள்னு. மரஸ்கா கிட்ட அந்த அக்கௌண்ட் இல்லை. எனிவே அவன் வந்து 4th வச்சிருந்தான். அவன் கிளம்பினா
அதோட இவன்ல ஊத்தி இல்ல அது கிளம்புனதுனாலன்னு சொல்ல மாட்டேன். எங்களுக்கு கிளப்பே ஸ்ட்ரக்சரலி போற என்ன கேட்டேன்னு வையன் அப்புறம் எப்படிப்பா அவ்வளவு நாள் வரைக்கும் தம்பி டிசம்பர் வரைக்கும் தள்ளினா இல்ல நீ ஹோல்ட் ஆன் பண்ணு. நீ அவன் கிளம்புறப்பே 10 கேம்ல நாங்க ஒரு கேம் ஜெயிச்சிருந்தோம். அக்ரி. அப்பயுமே நீங்க அவ்வளவு நல்லா வச்சிருந்தான் அவன் நல்லா வைக்கல. ஃபோர்த்ல வச்சுக்கலாம். நீ பெப்போட நெக்ஸ்ட் என்ட்ர பேசிட்டு இருக்க. நான் சொல்றது வந்து அங்க ஃபேக்ட்ஸ். நீ உனக்கு பிடிச்ச அனலிட்டிக்ஸ் தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஐ அம் வித் யூ ஆன் இட். 10 கேம்ல 1 கேம் தான் ஜெயிச்சான். ஸ்டில் வேர் தே இன் தி டேபிள். தே வர் பிலோ 4th பை தென். அவன் கிளம்புற டைமுக்கு அவன் இன்டர்வியூ கொடுக்கறதப்போ செகண்ட்ல இருந்தோம். நாங்க டிசம்பர் ஃபுல்லா ஜெயிக்கவே இல்லை. they were fourth when he left. They were fourth or fifth. they were வந்து அதாவது இது எப்படி இருக்கு தெரியுமா? they were fourth or fifth. இது எப்படி தெரியுமா இருக்கு? ஒருத்தன் வழுக்கி விழுறப்ப வந்துட்டு கரெக்டா மாத்திட்டான். அவன் வழுக்கிறதுக்கு அப்பதான் ஆரம்பிச்சான். அதனால வந்து அவன் நல்லா அப்படிங்கிற மாதிரி இல்ல he was still holding it together. he was not holding it together. மேபி ஓகே ஐ டிஃபர் அந்த அவன் அந்நேரத்துக்கு மேபி நீங்க சொல்ற மாதிரி ஆல்ரெடி பெப்புக்கு ரிப்ளேஸ்மென்ட் எல்லாம் நடந்துக்கலாம். அது வேணா பெப்பு மெசேஜ் போடுமா அண்ணன் கிளம்புறேன் சீட்டு காலியா வந்துரு அப்படினு அவனே போய் கிளப் ஓனர் கிட்ட டீசென்ட்டா சொல்லிருக்கான். அக்டோபர்ல ஏய் நாங்க பேசினேன், நாங்க போய் பேசிட்டு இருக்கேன் சிட்டியோட அப்படின்னு சொல்லியிருக்கான். நீங்க ஆக்ஷன் இது நீ திரும்ப ஒண்ணு என்னன்னா இதே ஸ்ட்ரக்சர் தான் வந்து லாஸ்ட் இயர் நடந்துச்சு எங்களுக்கு. டிசம்பர்ல இதே மாதிரி இன்டர்வியூ கொடுத்தான். நாங்க செகண்ட்ல இருந்தோம். செகண்ட்ல இருந்து கடைசியில முக்கி மோதி 5th முடிச்சோம் நாங்க. ஸோ he is not what you think he is. we will see-ன்றது எனக்கு புரியுது. பட் ஐ will still say we'll wait and watch. நானும் வெயிட் அண்ட் வாட்ச் தான் சொல்றேன். பட் அவன் வந்து அவ்வளோ தூரம் பெப்ல இருந்து சேஞ்ச் பண்ண மாட்டான். philosophically he'll play the same way more likely than not. ஓகேயா? கொஞ்சம் அங்கங்க கொஞ்சம் சிந்தி சதறி ஆடுவான். அவ்வளவுதான். என்னன்னா Pep itself did not overachieve or achieve enough in the last 2 seasons. So you domestic double ராடி domestic இது 4 ஓகே. அப்போ பெப்போட லெவலுக்கு நீங்க ஒத்துக்கிறியா? அப்போ ஒத்துக்கிறேன். பெப் பெரிய ஆளு அது எப்பவுமே எங்கயா நான் பண்ணேன் போகும்போது ஓகே அந்த லெவல்ல இந்த என்ன இல்ல உண்மை தானே. பெப்போட லெவல் பிரீமியர் கரியர்ல 2 வாட்டி தொடர்ந்து லீக் டைட்டில் அடிக்காம இது கிடையாது. சோ அங்கேயே ஒரு டிராப் ஆஃப் இருக்கு. இந்த நீங்க எடுத்துன ஒரு கோச் வந்துட்டு ஒரு இட்ஸ் நாட் அ ஸ்டெப் அப்னு தான் நான் சொல்ல வரேன். பெப்புக்கு ஸ்டெப் அப் ரொம்ப கஷ்டம். இல்ல இது கிடையாது. அது கிடையாது ஒத்துக்கிறேன். ரியல் மேன் பேசுற யாரு ஸ்டெப் அப்பா? அவனே நான் ஒத்துக்க மாட்டாரு. அங்க போய் ஃபைட் கிளப் தான் நடக்க போறாரு. யூசிஎல் அட்டாஸா வரும். அப்புறம் அதுதான் சாம் வாய விட்டுறான். எனக்கு என்னவோ ஜோசி மரியானா சைனிங் எல்லாம் வந்துட்டு எலெக்ஷன் மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் சைனிங். ஜோசி எலெக்ஷன் சைடுல மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் சைனிங்ன்ற மாதிரி இந்த இது பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் ரியல் மேட்ரிட் அதுக்காக தான் வந்துட்டு அந்த மாதிரி சைனிங் வந்து அதுக்கப்புறம் நிறைய இடத்துக்கு போய் ஒன்றும் பண்ணல என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஹீஸ் அவுட்டேட்டட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. பட் ஒரு கிளப்பை கேல்வனைஸ் பண்ண முடியும்னா அவனால் பண்ண முடியும். வெதர் ஹி டஸ் இட் ஆர் நாட் எனக்கு தெரியாது. கிளப்பை கேல்வனைஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. பீப்புள் மேனேஜ்மெண்டால அவனால இது பண்ண முடியும். கிளப்பை கேல்வனைஸ் பண்றதே நாங்க இருக்கிற டைட்டில் வரட்டும் அப்புறம் பேசுவோம். இதே ரெக்கார்ட் பண்ணி இதை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க அப்புறம் பேசுவோம். இதே இடத்துல உட்காந்து சட்டை பிடிச்சி பொலார் அடிச்சுட்டு யூசிஎல் அடிக்க. சரி தோத்துட்டீங்கன்னா நீ அடிக்க பெரிய விஷயமா? ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணா எய்தர் திஸ் ஆர் தட். அதுக்கப்புறம் அதெல்லாம் நான் என்ன ஆன்சர்? அவர் கொஞ்சம் பல்கா இருக்காரு. நீ வாங்கி வாடியா உனக்கு தான் எங்க கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி சாயறதுக்கு இல்லைன்னு சொல்லி இப்போ இவங்களுக்கு ஆரம்பத்துல அதுக்கு சோ இவங்களுக்கு சொன்னதே சொல்லிடலாமா மான்செஸ்டர் சிட்டி ஃபேன்ஸுக்கு? இப்போ இல்ல செகண்ட் ஆர் அட்லீஸ்ட் ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. செகண்ட் ஆர் தேர்ட்ல ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. ரொம்ப பெருசா இதெல்லாம் ஃபினிஷ் பண்ண மாட்டாங்க. செகண்ட் ஆர் தேர்ட்ல ஃபினிஷ் பண்ணுவாங்க. செகண்ட் நம்பர் செகண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் நம்பர் நல்லா விளையாடின டீம்ஸ் நிறைய பேசல. நம்ம ஆஸ்டன் வில்லா விட்டோம், போர்ன்மவுத் விட்டோம். ஆமா சார் கரெக்ட். அது புதுசா வந்திருக்க 3 டீம் என்ன? இப்ஸ்விச், காவென்ட்ரி, லாம்பர்ட் மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு மிட்ஃபீல்டர் மேனேஜர் ப்ரோ. எனக்கு என்னவோ காவென்ட்ரி வந்து வித் லாம்பர்ட் will be a much better prospect than எதிர்பார்ப்பில்லாதவங்க எல்லாரும் அவ்வளவுதான் சிம்பிள் லாஜிக். அவனுக்கு எக்ஸ்பெக்டேஷனோட போன கிளப் எல்லாம் தான் சொதப்பனா. அவன் சண்டர்லாண்ட் எடுத்துக்கோங்க ப்ரோ. நியூகாஸ்ல் அவங்களோட லோக்கல் பங்காளி ரைவல்ரி. அவங்க வந்து அந்த இது மிடில் ஈஸ்ட் ஓட் பண்ணதுல பெரிய அச்சீவ்மெண்டோட நியூகாஸ்ல் வந்து இதுதானால பெரிய ஒரு பந்தாவோட நாங்க தான் அந்த மாதிரி இருந்தாங்க. கஷ்டம் போது நியூகாஸ்ல் எங்கேயோ முடிச்சிருக்காங்க. இவங்க பட் ஆனா அவங்க நியூகாஸ்ல் சாம்பியன்ஸ் லீக் ஆனாங்கல்ல, அதுக்கு எங்க போவீங்க? போன வருஷமா அது முந்தின வருஷமா சாம்பியன்ஸ் லீக்லாம் ஆடி இருக்காங்க. எப்படி பார்த்தா சரி அப்படி சரி ஓகே
நியூ காசில் அவங்க டேக் ஓவர் பண்ணும்போது கரெக்டு தான் அவங்க பீத்தினது. பட் அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாது இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி ரூல்ஸ் நடுவில் கொண்டு வந்தாங்க. விச் காஸ் த ப்ராப்ளம். ஓகேயா, கிளப் ஓனர்ஷிப் மேலே வந்து இது இல்லை. வாட் எப்படி வேணா இருக்கட்டும் ப்ரோ, நான் ரெலகேஷன்ல இருந்து எடுத்து வந்து உங்களுக்கு மேல ஜெயிச்சிட்டேன்ல. இல்ல ஓகே, அவங்களுக்கு வந்து பாராஷூட் பேமெண்ட் எல்லா பேமெண்ட்டும் வந்தது. பாராஷூட் பேமெண்ட்னா ஆயிலா இல்ல இதுல அதாவது அது வந்துட்டு ஓகே எப்படின்னா கிளப் இபிஎல்ல இருந்து நீங்க கீழே போனீங்கன்னா கூட ஒரு 2 வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு அடிஷனல் பேமெண்டா வரும். நீ 2 வருஷத்துக்கு முன்ன பிஎல்ல இருந்ததுக்காக அதுக்கான காசு ஒரு சில அமௌண்ட் வரும். இல்ல தல அந்த 5% தான் நம்ம ஊர்ல அந்த 5% சொன்னா எது வேணா கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே 5% தான் அது ஆக்சுவல் வார்த்தை பாராஷூட் பேமெண்ட் தான். அவ்வளோதான். அதான் அதோட வேற ஏதாவது இருக்கா பேசு. சரி ஓகே, இது எடியோ விருப்பம்னா எடியோ கிளம்ப வேண்டியதான். எனக்கு என்னவோ அவங்களோட டீம் ஸ்ட்ரக்சர் அவங்க வச்சிருக்க ரெஸ்லர்ஸ் எல்லாம் வச்சு மொரினி அங்க வந்து தான் நல்லா இருந்திருக்கும், ஃபன்னா இருந்திருக்கும்னு தோணுச்சு எனக்கு. அந்த பாபி ராப்சனா அந்த லிங்க் வர அவனுக்கு இருக்கு ப்ரோ கேஸ்லோட ஆக்சுவலி. ஸோ வந்தா நல்லா தான் இருக்கும் ப்ரோ. அவங்க நிறைய பேர் விற்பானுங்க ப்ரோ. இந்த ப்ரூனோ குமாரஸ்லாம் யுனைடெட் தூக்கின்னு வரலாம் ப்ரோ. சூப்பர். ப்ரூனோ குமாரஸ் எங்க போனாலும் தூக்கின்னு வரலாம் ப்ரோ. அங்க இருந்து ஆக்சுவலா அவங்களோட ஓனர்ஷிப் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் போயிருச்சு இல்ல இப்போ அந்த இருக்கா வேண்டவன் டாட்னம் தல ப்ரோ. அவன் ரெலிகேட் ஆயிடுவான்னு நினைச்சு நான் டீம் வருவான்னு நினைச்சு ஒரு டீம் வந்து ஆக்சுவலா அவங்க கிட்ட 2 சூப்பர் கோல் கீப்பர்ஸ் இருக்காங்க. ஒருத்தவனாச்சும் யாராவது வந்து போய் தூக்கலாம். அங்கேருந்து வாங்கினா பெட்ரோ உங்களுக்கு மெயின் மேட்டர் மறந்துட்டேனே. ஆண்ட்ரே ஒனானா இஸ் கமிங் பேக் இல்ல. 2 கீப்பர் எல்லாம் ஆல்ரெடி வேற வந்து. ஆமா அது கரெக்ட். அது அதனால இந்த எக்ஸ்பெக்டேஷனை கம்மி பண்ணிக்கோங்க. இவன் வந்த நேரம் பிளாக் வந்து ஆப்ரிக்கேட்டனா கண்டிப்பா பிளாக் மேஜிக் பண்ணுவான். சென்னைல மேட்ச்க்கு இன்ஜரி இங்க அப்படிங்க உள்ள பட்டர் ஃபிங்கர்ஸோட உள்ள கோல் போயிட்டே இருக்க போது யூகோ போவே வைவேபோ ஜாக்கி சான்ல பண்ற மாதிரி பண்ண போறான். ஹாரி மகாயர் இருக்கான் தல ஸ்டாப் பண்றதுக்கு. எதுக்கு டிஃபென்ஸ் ஆடுவான். வாட்டி அவன ஓனர்ட்ட பாஸ் பண்ணது இன்னும் தூக்க விடாம பண்ணிட்டாங்க. தள்ளி விடுறான் தாயல் எப்படி ஓனர் அவன் என்னடானாக்கா ப்ரோ போயிடும். அந்த மறக்க முடியுமா? எனக்கு தெரிஞ்சு வேற யாரு நம்ம டீம்ல வேற யாரு ஆஃப்ரிக்கன்ஸ் இருக்கா? அம்மா அது ப்ரூனோ எம்போமோ, பிரையன் எம்போமோ. பிரையன் எம்போமோ வச்சு நாங்கள் எக்ஸ்ட்ரா பிளாக் மேஜிக் பண்ணி ஒன்னா அவன் காலி பண்ணா மட்டும்தான் அவன் வராமல் இருப்பான். போறனாலாம் ஆக மாதிரி இருக்குங்க. அதெல்லாம் என்ன பண்ணிட்டு இல்லை வேற அவனுக்கு போட்டானுங்க பார்த்தீங்களா வீடியோலாம் அப்படியே பறந்து பிடிக்கிறது. இன்டர்ல வந்து அவன் ஆக்சுவலி அப்படிதாங்க பண்ணிட்டான். அதுவும் யூசிஎல் ஃபைனல் போல அது செமையா பண்ணிட்டாங்க. சரி ஓகே, இதுக்கு அப்புறமா இனிமேல் நீங்க வந்து இப்போ வீடியோ எண்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. பண்ணிட்டோம். கமெண்ட் பண்றவனுங்க ஏடா படமானவங்க அவனுங்க ஆங்கில இருந்து ஒரு 10 இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. என்ன ப்ரோ பெரிய கல்ட்டி மாதிரி 6 டீம் போட்டு பெஸ்ட் மீதி விட்டியே ப்ரோ ஏன் ப்ரோ அதை விட்டேன்? அதான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். டச் பண்ணிருக்கோம். இல்ல நானே கேட்பேன் 30 செகண்ட் டச் பண்ணாதான் இப்படி வர வாய்ப்பு இருக்கு. வேற ஏதாவது நியூஸ் ப்ரோ கேட்பாங்க. அப்போ பியூட்டிஃபுல் பால் ஆடி டைட்டில் அடிக்கலாம், அந்த டைட்டில் இல்லையான்னு கேட்பாங்க. அதுக்கு கிடையாது. பியூட்டிஃபுல் ஃபுட்பால் ஆனா தாண்டா அது பேர் ஃபுட்பால். அதுக்கு பேரு ஃபுட்பால் இன்னொரு பேரு ஜோகா பண்ணிட்டு தாண்டா வச்சிருந்தாங்க. தட் இஸ் கால்ட் பியூட்டிஃபுல் ஃபுட்பால் தான்டா. இட்ஸ் கால்ட் பியூட்டிஃபுல் கேம். எதனால பியூட்டிஃபுல் ஆடணுன்றதுக்கு தான். பிரசீலே ஜோகா பண்ணிட்டு வர மாட்டேங்குது, நீங்க இன்னும் விளையாண்டுட்டீங்களே மாமா அப்படின்னு கேட்பாங்க. நாங்கெல்லாம் வந்து 4-3-3 தாண்டா வச்சு ஆடுவோம். பிரசீலே ஆட மாட்டேங்கிறாங்க. அவன் வீடியோலாம் வச்சுட்டா எப்படி ஆடு புதுசா வந்தது. பழைய ரீமேக் பண்றாங்க. பழைய ஆட்லாம் பாத்தீங்களா? பழைய ஆட்லாம் ஒரு 4-5 எக்ஸ்ட்ரா ஸ்கில் வச்சு பண்ணுவாங்க. இதுல வினிசியஸ் ஜூனியருக்கு கிராபிக்ஸ்ல பால் போட்டுக்கிற மாதிரி இருக்காங்க. டேய் என்னடா பிரசீலியே நீ அது பேசுவோம். நம்ம கரெக்டா நம்ம நாஸ்டாலஜிக்கா ஆரம்பிச்சு வேர்ல்ட் கப் கண்டென்ட் பேசுவோம். ஓகே சரி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. இதுலயே அப்ப என்ன பண்ணுவோம்? சரி நான் பாட்டு